ஹாய் அமீஸ், இட்ஸ் யூர் ட்ரீம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை எக்ஸ், அதோட செகண்ட் பார்ட், அதாவது ஃபைனல் பார்ட், அதை தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ நான் போன பார்ட் வந்து டியூரேஷன் அதிகமானதால் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸோ கண்டினியூஷனை நம்ம இங்கேயே பார்க்கலாம், ஓகேவா? ஸோ போன எபிசோடு எங்கே விட்டோனோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். தியோங்கும் ஐனோ பீச்சில் உட்காந்துக்கிட்டு அவங்க லவ்வை சொல்லிவிட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும். தியோங்க்லாம் தரையில் நிற்கவே முடியல, வைன் அக்செப்ட் பண்ணிட்டாலான்ற மாதிரி. வைன் வந்து அவள் கமிட் ஆகுன்னு நினச்சி கூட பார்த்தது கிடையாது. பட் இப்படி ஒரு பையனை லவ் பண்ணுறதை நினச்சி அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நாங்கள் விட்டேன், அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது 2 பேரும் தான் பீச்சில் உட்காந்துட்ருக்காங்க. தியோங், ஆ என்ன? இல்லை, நான் ஒன்று சொல்லவா? என்ன சொல்லணும்? சொல்லு. ஒரு வேளை உங்கள் வீட்டில் என்னை ஒத்துக்கலனா அப்படின்னு சொல்கிறான். இப்போது தேங்க பார்த்துட்டு, நீ என்ன நினச்ச? நாங்களாம் பெரிய ஃபேமிலி, அப்படியே உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு நினச்சியா? இல்லை, நிறைய பேர் இங்கே பார் வைன், நான் ஒன்று சொல்லவா? எனக்கு அம்மா இல்லை, எங்கள் அப்பா மட்டும்தான். எனக்கு ஒரு பிரதர் இருக்கான். ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேயே இங்கே படிக்க வந்துட்டேன். அவங்க எல்லாருமே நேட்டிவில் தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் நான் என்னோடய ஊருக்கு போனதில்லை. அதையும் தாண்டி அவங்க என்னை கேட்டதும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேனோ அது எங்கள் அப்பா அக்செப்ட் பண்ணுவார். எல்லாரும் மாதிரியும் எங்கள் அப்பா கிடையாது. அப்போது ஒத்துப்பாங்கன்னு சொல்கிறியா? அவங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவ்வளோதானே. அதில் என்ன இருக்குது? இப்போ தான் உனக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கு. தேங்க்ஸ். எதுக்கு? நான் அவனை லவ் பண்ணதுக்கா, இல்லை எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்றதுக்காகவா? இல்லை, நான் இப்படி நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆக்சுவலாக நான் அவனை லவ் பண்ணுன்னு கூட நான் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. ஆனால் இப்போது எல்லாமே அப்படியே எல்லாம் மாறிடுச்சு. நான் இங்கே வந்தது என்ன, இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சாலே ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு எல்லாம் மாறிடுச்சா. அதான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இங்கே பாருவேன், இதுக்கப்புறம் உனக்குன்னு யாரும் இல்லை அப்படிலாம் நினைக்காத. எப்பவுமே நான் கூட இருப்பேன். அண்ட் இதுக்கப்புறம் நீ கஷ்டப்படணும்னு இல்லை, உன்னை நான் பார்த்துக்கிறேன். தியோ, அப்படி மட்டும் சொல்லாத. நான் ஒர்க் போகிறேனே. இல்லைடி, எனக்கு ஒர்க் போகிறது எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா நேற்று உன்னை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் உன்னை அப்படி பார்க்க முடில. புரிஞ்சுக்கோவேன். உனக்கு என்ன, உங்கள் அப்பா உனக்கு படிக்கிறதுக்கு காசு அனுப்புகிறாரு. அதையும் தாண்டி உனக்கு எதாவது செலவுனா அதை நான் பார்த்துக்கிறேன். நீ உன்னோட செலவுக்காக தானே ஒர்க்குக்கு போகிற, அதை நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். உன் மொத்த செலவையும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லலையில்ல. உன்னோடதை மட்டும் தான் நான் பார்க்குறேன்னு சொல்கிறேன். ப்ளீஸ், அதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். இப்போ வயந்தா யோசிக்கிறா. அது உடனே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் சரி அப்படின்னு சொல்கிறா. இப்போ தான் தேங்க்கு கொஞ்சம் ஹாப்பியாகுது. தேங்க்ஸ் டி. பரவாயில்ல, விடு. எனக்கு இப்போ வரைக்கும் இருக்க கன்ஃபியூஷன் என்னென்னா, எப்படி நீ எனக்கு ஓகே சொன்ன, முக்கியமாக எப்படி என்ன உனக்கு பிடிச்சது? அப்படி தான்டா எனக்குள்ளே திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கு. நிஜமாலே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹே, பிடிக்காமலே வந்து உன்கிட்ட லவ்வை சொல்லுவேன், ஏண்டி நீ வேற? இல்லை, எனக்கு அதே கன்ஃபியூஷனாக இருக்குது, அதான் கேட்டேன். அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி என்னை யாரும் லவ் பண்ணுறேன்னு சொன்னது கூட கிடையாது. நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன, அதான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. இப்போது தேங்க தான் பார்க்குறான். இல்லை, புரியல எனக்கு. இது வரைக்கும் யாரும் ப்ரப்போஸ் பண்ணலன்னு நினச்சி வருத்தப்படுறியா, இல்லை நான் மட்டும் தான் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சி சந்தோஷப்படுறியா? அது இல்லை, எனக்கு வந்து மொதல் ப்ரப்போஸலும் நீ தான், என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்வும் நீ தான், அதை நினச்சி சொன்னேன். ஓ சரி தான். இப்போ வைந்தான், சரி தயம், டைம் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போகலாமா? இப்போயே மணி 8 ஆகிடுச்சு. சரி வா அப்படின்ட்டு இப்போ தேங்க எந்திரிச்சிட்டு வயனை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். வயனுக்கு இந்த மூமெண்ட் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது 2 பேர் காரில் தான் போயிட்டுருக்காங்க. நல்ல மழை பெய்யுது. தியோங், என்ன இப்படி மழை பெய்யுது? என்ன கேள்வி? நம்ம 2 பேரும் லவ் ஒன்று செஞ்சுருக்கல, இப்போ என்ன மழை பெய்யாமல்? ஹேய், என்ன விளையாடுற? அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி ஆல்ரெடி கிளைமேட் மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு காலையிலே சொல்லியிருந்தாங்க நியூஸில். நிலவை நான் அம்பர்லாம் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. ஏன், உனக்கு மழை பிடிக்காதா என்ன அப்படின்னு சொல்லி தேன் கேட்குறான். யாருக்கு தான் மழை பிடிக்காது? எனக்கு பிடிக்கும். ஆனால்
நான் கொஞ்சம் மழையில் நனைஞ்சா கூட அச்சு அச்சுன்னு தும்பிட்டுருப்பேன். அப்புறம் ஊசி தான் போடணும். அதுக்கு பயந்துக்கிட்டே ம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீ இது வரைக்கும் மழையில் நனைஞ்சதே இல்லையா என்ன? நனைஞ்சிருக்கேன் சின்ன வயசில் ஒரு வாட்டி. அப்போது அப்பாவுக்கு தெரியாமல் ஸ்கூல்லேருந்து வரும்போது என்கிட்ட குடை இருந்துச்சு. இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசையாக இருந்துச்சா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி மழையில் நனைஞ்சா நல்லாயிருக்கும்னாங்க. அதான் நானும் நனைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். வந்ததும் ஆச்சு பூச்சுன்னு தும்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அப்பா பிடிச்சி வெளுத்துட்டாரு. வேகமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் 2 ஊசி தெரியுமா? அதுலேருந்து மழை பக்கம் எட்டி கூட பார்க்குறதில்ல. பார்க்குறது ரசிக்கிறதோட சரி, அவ்வளோதான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஒரு பக்கம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இருந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போது தேங்காய் விழுந்துன்னு சிரிக்கிறான். ஏய், மழையில் நனைஞ்சால் சளி பிடிக்க தான் செய்யும், அதுக்குன்னு நனையாமலே இருப்பியா? ஊசி வேணான்னா டேப்லெட் போட்டுக்கோ. அப்புறம் டேப்லெட் மட்டும் என்ன கசக்காது? நீ வேற, அதெல்லாம் இல்லை, எனக்கு வேண்டாம், நான் பாட்டுக்கு எப்பயும் போல் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ தேங்காய் சிரிக்கிறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் வீட்டுக்கு தான் வந்துடுறாங்க. தேவன் வந்து வேர்ல்டு அப்பார்ட்மெண்ட் கிட்ட தான் நிப்பாட்டுறான். சரி பாய் அப்படின்னு சொல்கிறான் தயாங். உள்ளே வந்து ஏதோ காஃபி ஏதோ குடிச்சிட்டு போ. இல்லை பரவாயில்ல, மழை வேற பெய்யுது, இப்படியே போவியா? கொஞ்சம் மழை நின்னதுக்கப்புறம் கூட போகலாம், வா. இல்லை வா தயாங் அப்படின்னு சொல்கிறா. இப்போ தேங்கும் சரி அப்படின்றான். இப்போ வயந்தான் கொடையை ஓப்பன் பண்ணிட்டு இறங்குறா. இரு நானே வரேன். இல்லை நான் வந்துக்கிறேன், இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயந்தா வந்துட்டு தேவோட கார்டு ஒரு திறக்கிறா. வா ஓகே அப்படின்ட்டு அவனும் இறங்குறான். இப்போது காரை லாக் பண்ணிட்டு 2 பேரும் ஒரே கொடையில் தான் நடந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் வயனை விட தேங்க் ஃபுல்லாக நினைக்கிறான். ஏய் உள்ள வா. எனக்கு ஓகே தான், எனக்கு நடந்தாலும் சளியெல்லாம் பிடிக்காது. உனக்கு சளி பிடிக்குன்னா நீயே கொடையில் இரு, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வயனை ஃபுல்லாக கவர் பண்ணி அவன் லைட்டாக நனைஞ்சிட்டு தான் வரான். இது வயன் பார்க்குறா. இப்போது 2 பேரும் வந்துட்டு லிஃப்ட்டில் தான் ஏறுறாங்க. என்ன மழை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயந்த கொடையை மடக்கிறா. தேவங் என்ன நீ இங்கே பேர் தலைலாம் நனைஞ்சிருக்கு பின்னாடி, இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவள் துப்பட்டா தான் வச்சு துடைக்க போகிறா. இல்லை வயன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேங்கோட தலையை தான் துடைக்கிறா. என்ன நீ இதுக்கு தானே சொன்ன கொடைக்குள்ளே நில்லுன்னு. ஹே பரவாயில்ல பாரு நனைஞ்சிட்ட நீன்னு அப்படின்னு துடைக்கிறா. இப்போ தேங் தான் வயனே பார்த்துட்ருக்கான். இப்போது டக்குன்னு ஃப்ளோர் வந்துடுது. டோர் ஓப்பன் ஆனதும் இப்போ வயந்தான் சரி உள்ளவா, உனக்கு நான் டவல் வச்சு தொட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவங்க வீட்டுக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறா. இப்போ உள்ளே போனதும் தேவம் இரு நான் போய் டவல் எடுத்துகிட்டு வரேன். இல்லை நீ நினைஞ்சிருக்க, ஃபஸ்ட்டு நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடு. அது அப்படின்னு வயன் பார்க்குறா. அவ்வளோ அங்கங்கே நனைஞ்சிருக்கு. சரி ஒரு 2 மினிட்ஸ் நீ உட்காந்துரு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு வயந்தான் இப்போ ரூம்குள்ளே போய்ட்டு டோரை சத்திட்டு போய்ட்டு பாத்ரூமில் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவள் தலையை தோட்டிக்கிட்டே வரா. இப்போ தேவன் தான் பார்க்குறான். பார்த்தா வயன் வந்து ஒரு நைட் ட்ரெஸ்ஸில் தான் டிஷர்ட்டும் ஷார்ட்ஸோடு வந்து நிற்கிறா. இந்தா தேங்க் அப்படின்னு சொல்லி டவலை கொடுக்குறா. தேங்க்ஸ் வயன். தலையை தொட்ட நான் உனக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். இல்லை நான் கிளம்புறேன், இரு சாப்பிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு டீ குடி, நான் அதுக்கப்புறம் சமையல் செய்கிறேன். சாப்பிட்டு நீ அதுக்கப்புறம் போ, மழை வேறு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயந்த கிச்சனுக்குள்ளே போயிட்டு டீ போடுறா. ஆக்சுவலாக ஹால்லேருந்து கிச்சன் தெரியும், ஓப்பன் கிச்சன் தான். தேங்க வந்து இங்கேருந்து வயனை பார்க்குறான். வயனோட பேக் சைடு தான் தெரியுது. என்னடா இவ எப்படி இருக்கா? தேங் தப்பாக பார்க்காத அப்படின்ட்டு அவன் அடிச்சுக்கிறான். நான் ஏன் பார்க்கக்கூடாது, அவன் என் பொண்டாட்டியாக போகிறது தானே, உனக்கு ஏதாவது உரிமையா அப்படின்னு நினைக்கிறான். இப்போ வயந்தா டீ போட்டுட்டு அங்கேருந்து வரா. அதடி வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தலை குனிஞ்சிக்கிட்டான். எந்த தயம்? தேங்க்ஸ் வயன். இப்போது வயனும் பக்கத்தில் உட்காந்துட்டு அவ்வளோ டீ தான் குடிக்கிறா. டீ குடிச்சிக்கிட்டே தேங்காய் தான் பார்க்குறா. தேங்காய் தலை இன்னும் ஈரமாகவே இருக்கு. தேவங் என்ன நீ இன்னுமா தலை துடைக்கல, நீ காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் டீ கப்பை வச்சுட்டு அந்த துண்டை வாங்கி அவள் துடைக்கிறா. இப்போ தேங் தான் இல்லை வயன் நான் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி விடுறா. தேவங்க வந்து வச்சுக்கன்னு வாங்காமல் வயனையே பார்த்துட்ருக்கான். இப்போது வயன்தான் தேங்க பார்க்குறா. தேங்க வந்து ஒரு மாதிரி அவன் தலை மெஸ்ஸியாக இருக்கு, அவன் தலையில் அந்த துண்டு இருக்குது. வயனை அதை கையில் பிடிச்சிட்ருக்கா.
தேங்கோட பார்வை ஃபுல்லாக வயனோட கண்ணு மேலே தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வயனோட லிப்ஸ்க்கு தான் வருது. தேங் தேங் ஐயோ வைன், எனக்கு தெரிஞ்சு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அது அப்படின்னு ஏதோ சொல்ல வரா. இல்லை வைன், நான் கிளம்புறேன், டீ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கப்பை அங்கே வச்சுட்டு குடுகுன்னு ஓடிடுறான். பாய் வைன், நாளைக்கு பார்க்கலாம், பாய் அப்படின்னு சொல்கிறா. இப்போ தேங் தான் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு டக்குனு போய் லிஃப்ட்டில் ஏறிடுறான். ஐயோ தேங், என்னடா பண்ண, கண்ட்ரோல் லூஸ் பண்ணிட்டு. அவள் இப்போ என்ன நினச்சிருப்பா, இன்றைக்கே லவ்வை சொல்லிட்டு. ஐயோ ஐயோ அப்படின்னு அவன் லிஃப்ட்லேயே முட்டிக்கிறான். இந்த பக்கம் வாய்ந்தான். அவள் உதட்டில் லைட்டாக சிரிப்பு. அவள் லிப்ஸை தான் டச் பண்ணி பார்க்குறா. ஷோ இப்போ தேங்மி அவனோட வீட்டுக்கு போயிடுறான். ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பெட்டில் உட்காடுறான். ஷோ இப்போ என்ன நடந்துச்சு? டே தேயாங், நீ கமிட் ஆயிட்டியா? இதுக்கப்புறம் நீ சிங்கிள் கிடையாதுல்ல? என்ன என்ன ஃபீலிங் இது? ரொம்ப புதுசாக இருக்குது. அதுவும் அவள் லிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அது திருப்பி நினச்சி பார்க்குறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கான். இப்போது அவன் ஃபோனில் தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று பார்ப்பா. அது இப்போது அதை பார்த்துட்டு யார்? அட நம்ம ஆளு, சொல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் மெசேஜ் பண்ணுறான். வீட்டுக்கு போயிட்டியா தயம்? வந்துட்டேன், இப்போ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு படுக்க வந்தேன். ஓ ஓகே ஓகே. இல்லை போயிட்டியா என்னன்னு கேட்க தான். நீ என்ன பண்ணுற அப்படின்ட்டு தேவ் மெசேஜ் பண்ணுறான். இப்படி 2 பேரும் அந்த நைட்டு மாறி மாறி மெசேஜ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஃபஸ்ட் டே ஆஃப் லவ்வில் அப்படி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் தேவ் வந்து 9 மணிக்கெலாம் டான் வந்து வயனோட வீட்டு வாசலில் தான் நின்றுருக்கான். இப்போ தேவ் தான் அவன் ஃபோன் எடுத்துகிட்டு வயனுக்கு கால் பண்ணுறான். வயனை அட்டன் பண்ணுறா. வைன், கீழே தான் நிற்கிறேன், வரியா? அதோ வந்துட்டேன், ஒரு 5 மினிட்ஸ். ஓகே. இப்போது தேவங்க ஃபோனை வச்சிடுறான். அவனுக்கு இன்னொரு ஃபோன் கால் வருது. யாருன்ற மாதிரி பார்க்குறான். பார்த்தா ஜிம்மன் தான். சொல்ல மச்சான். ஏண்டா காலங்கத்தில் எங்கடா போனேன்? வீட்டில் ஆளக்கணும் மச்சான். காலேஜ் டைம் ஆச்சு. என்ன மச்சான் இன்னும் வரலையா என்ன? என்ன மச்சான் இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருக்க? உன்கிட்ட ஒரு டெடிக்கேஷனே இல்லை மச்சான் அப்படின்னு சொல்கிறான். அடே என்னடா பண்ணுறீங்க? காதல் வந்து அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருமா? ஏன்டா அப்படி பண்ணுற? ஏண்டா நம்ம 10 மணிக்கு தான்டா போவோம். மச்சான் அது அப்போடா. இப்போ என் ஆளை பிக்கப் பண்ண வந்திருக்கேன். அவளை கூப்பிடணும், காலேஜ் போகணும். பாரு என் ஆள் லைப்ரரி போகணுன்னா அதுக்காக தான் மச்சான் வந்தேன். சீக்கிரம் வந்துடு சரியா? நான் காலேஜில் வெயிட் பண்ணுறேன். பாய் மச்சான் அப்படின்னு டைம் ஃபோனை வச்சிடுறான். அட்டிங் இவனெல்லாம் அப்படின்ட்டு ஜிம்மின் கடுப்பாயிட்டு கிளம்புறான். இப்போது வயந்தான் கீழே இறங்கி வரா. பார்த்தா தயம் வந்து கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு பைக்கில் கெத்தாக உட்காந்துட்ருக்கான். என்ன பைக்கு? அதான் நேத்தி சொன்னல, நேற்று வரைக்கும் நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி இருந்தோம், இப்போ லவ்வர்ஸாக இருக்கோம். இதுக்கப்புறம் இந்த அன்கம்ஃபர்டபுளாக இருக்காதுல்ல, அதான் பேக் டு பைக்கே வந்துட்டேன். உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வயந்தான் இப்போ ஒன் சைடாக உட்கார போகிறா. என்ன பண்ணுற? உட்கார போகிறேன். டபுள் சைடாக உட்காரு. நீ என்ன ஆன்ட்டியா? அப்படின்னு வயன் மறைச்சி பார்க்குறா. இல்லை இல்லை, டபுள் சைடாக உட்காந்தா எனக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன பேசுகிறன்றது புரியுது, அதெல்லாம் ஒன்றும் இங்கே நடக்காது அப்படின்ட்டு இப்போ வயந்தா ஏறி உட்காருறா. நடுவில் பேகை வச்சிடுறா. சரி, அந்த பேக் மட்டும் இல்லைண்ணா நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருந்திருப்பேன். தேவ் போகலாம். போகலாம் அப்படின்ட்டு அவன் வண்டியை தான் எடுக்கிறான். இப்போ 2 பேரும் ஸ்ட்ரெயிட்டாக காலேஜ் தான் வராங்க. போய் பைக்கை நிப்பாட்டிட்டு சரி தேவ், நீ கிளாஸ் போகிறதுனா போ, நான் லைப்ரரி போகிறேன், கொஞ்சம் புக்ஸ் எடுக்கணும். எனக்கு மட்டும் அங்கே போய் நான் என்ன பண்ண போகிறேன்? சரி வா லைப்ரரியே போகலாம், அங்கே தான் அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். என்ன? படிக்கிறதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குமே அதுக்கு சொன்னேன்டி. அதுதான் நான் பார்த்தேன். இப்போ தேங்கா வயனை கூட்டிகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைப்ரரி தான் போகிறான். இதை 2 பேரும் நின்று பார்த்துட்ருக்காங்க தூரத்துலேருந்து. சாம் பாத்தியா? பார்த்தேன் ஜெனி. என்ன ஜெனி, நேற்று தான் வந்தா? இன்றைக்கி தேங்கா
அவள் கூட்டிகிட்டு போயிட்டா அப்போ நீ என்ன சும்மாவா? சாம், டென்ஷன் ஏற்றாத. நீ இது நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்தா அவன் மைண்டில் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்கிட்டயே வந்து சொல்கிறான். எவ்வளோ கடுப்பாக இருந்தது தெரியுமா? ஜெனி, டென்ஷன் ஆகாத. அவளாம் ஒரு ஆளே கிடையாது. சொல்லப்போனால் தேவங்க இருக்கிறதுக்கும் அவளுக்கும் சுத்தமாக ஏணி வச்சா கூட எட்டாது. ஷீ இஸ் நாட் டிசர்வ். அதனால் அவளை என்ன பண்ணுன்றத நம்ம பார்த்துக்கலாம். என்ன சொல்கிற? ம். ஆனால் எனக்கு தேவன் மேலேயும் கோவம் வருதுடி. எப்படி போய் அவளை ஏன் நான் அழகாக இல்லையா சொல்லு? இல்லை, இந்த காலேஜில் வேறு யாரும் அழகாக இல்லையா? எத்தனை பேர் இப்போ அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கள யாரையும் அக்செப்ட் பண்ணல. நேத்தி வந்தவ இவளை பிடிச்சிருக்குன்ட்டு வந்து என்கிட்டயே சொல்கிறான். என்ன லவ் பண்ணலான்னு கூட பரவாயில்ல, அவளை லவ் பண்ணுறான். எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது. அவள் போய் என் கூட கம்பேர் பண்ணும்போது எனக்கு அப்படியே வெறியாவது தெரியுமா? சரி விடு, பார்த்துக்கலாம். என்னத்தை பார்க்க சொல்கிற? நீதி என் கண்ணு முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ணுறான்டி. அதுவும் இல்லாமல் நீதி டேட்டுக்கு வேறு போயிருக்காங்க. இப்போ பார்த்தாலே தெரியுது எப்படியும் வாயின் ஓகே சொல்லியிருப்பான்ட்டு. இப்போ சாம் தான் இப்போ என்ன எப்படி ஓகே சொல்லாமல் இருப்பா? நல்லா பெரிய வீட்டு பையன், வளைச்ச போட்டால் அவள் லைஃப் செட்டில் ஆகிடாது, அதுக்கு தான் சொல்லியிருப்பா. இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு ஜெனி சொல்கிறா. சரி விடு விடு, நம்மளும் எதாவது பண்ணுவோம். அவள் எப்படி தேன் கூட நிம்மதியாக இருக்கான்னு நானும் பார்க்கேன். எப்படி நம்ம கூட ஃப்ரெண்டாக இருந்துட்டு உனக்கு இவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கா. அவளுக்கும் தெரியும்ல நீ வந்து தேவங்க விரும்புறது. அப்படி இருக்கும்போது எப்படி வெக்கமே இல்லாமல் அக்செப்ட் பண்ணா? ஒரு அறிவு வேணா? இல்லை அவளுக்காவது சொல்லியிருக்கணும்ல தேவங்கிட்ட, இந்தமாதிரி ஜெனி உன்னை லவ் பண்ணுறா, நீ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணு, உனக்கு அவள் தான் டிசர்வ்னு. இவ்வளோ வெக்கமே இல்லாமல் பல்லடிச்சிட்டு போகிறா. சி, நான் கூட நேத்தினமோ இவ்வளோ ரொம்ப நல்ல பொண்ணு நினச்சிட்டேன். ஆனால் கேவலமாக அவள் அல்ப புத்தியை காமிச்சிட்டா பற்றியா? இவ்வளோ மாதிரி பொண்ணுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது ஜெனி அப்படின்னு சொல்லி சாம் சொல்கிறா. ம், ஆமாம் சார், அவளை சும்மாவே விடக்கூடாது. ஜெனி, நீ பேசாமல் உங்கள் அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு அவளை இந்த காலேஜ்லேருந்து தூக்க முடியுமா? இப்போது ஜெனி தான் பார்க்குறா. என்ன பேசுகிற நீ? அப்படியே தூக்கினா கூட தேவன் கண்டுபிடிச்சிட மாட்டானா அவனுக்கு இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு? ஆமாம்ல. ஆமாண்டி, அவள் தேவங்க ரொம்ப நம்புறா. அதில் தான் அடிக்கணும். அதில் அடித்தா அவள் தானாக உடைவா. என்ன சொல்கிற அப்படின்னு சாம்னா கேட்குறா. ஆமாண்டி, தேவங்க ரொம்ப நல்லவன், இன்னைக்கு வல்லவன்ட்டு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்ல, அதை வச்சுட்டு தேவங்க இப்படி தான்ட்டு அவள் டிசைட் பண்ணிக்கிட்டா. இந்தமாதிரி நல்ல பையனை விட்டுறக்கூடாதுன்ட்டு அவளும் ஓகே சொல்லியிருப்பா. இப்போது தேவங்க ஒரு தப்பானவனாக காமிச்சிட்டோன்னு வச்சுக்கோயேன் அவன் முன்னாடி, அவ்வளோதான், அவளே தேவங்க விட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் தேவங்க வந்து இப்படிப்பட்ட பொண்ணுலாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போந்து ட்ராமா பண்ணி நான் தேவங்க கூட சேர்ந்துக்கிறேன். என்ன சொல்கிறேன்? இதுவும் நல்லா தான் இருக்குது. சரி, என்ன பண்ணலாம்? ஒரு 2 நாள் போட்டோம், எதாவது யோசிப்போம் அப்படின்னு ஜெனி சொல்கிறா. இப்போ சாமோ சரின்ற மாதிரி தலையாட்டுறா. இந்த பக்கம் பார்த்தா தேவங்கும் வைனும் தான் லைப்ரரியில் ஒரு கார்னரில் நின்றுக்கிட்டு வைன் இருக்கா அதுக்கு பின்னாடி தேன் நின்றுட்டு பார்த்துட்ருக்கான். தேவம், இப்போ உட்காரு, ஏன் பின்னாடி ஏன் வந்துட்டுருக்க? யாராவது பார்த்தா தப்பாக நினைக்க போகிறாங்க. ஆ, யார் தப்பா நினைப்பா? ஏன் லவர் பின்னாடி நான் வரேன், எவன் இருக்கான் கேட்குறதுக்கு? யாரும் இல்லை தான், நீ போ ஃபஸ்ட்டு. அதுவும் இந்த சந்துக்குள்ளே வந்து நின்றுட்டு போடா, சந்துக்குள்ளே தாண்டி லவ்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். நீ நீ கெட்ட பையனை ஆகிற போ அப்படின்ட்டு அடித்து துரத்துறா. ஏய் இரு, புக்கு. நீ படிக்க வரலன்னு தெரியுது, நீ போய் உட்காரு போ, நான் புக்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ம், ஓகே, சீக்கிரம் வந்துடு, வரேன் போ அப்படின்னு சொன்னதும் தேவன் தான் பேக்வேர்டில் நடந்துகிட்ருக்கான் வாயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டு. இப்போ பின்னாடி பக்கம் ஜிமின்னு அலெக்ஸு ஜாக்கன்ட்டு 3 பேர் நிற்கிறாங்க. தேவன் தான் டக்குன்னு ஜிமின் மேலே மோதிடுறான். சாரி. டேய், இங்கே என்ன பண்ணுறீங்க? அதை நாங்கள் கேட்கணும், நீங்கள் என்ன பண்ணிருக்க அப்படின்னு ஜிமின் கேட்குறான். மச்சான் படிக்க. யார் நீயா? நான் இல்லை மச்சான், என் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டுறான். ஆளா? இதே அப்பத்துலேருந்துடா ஒயின் ஓகே சொல்லிட்டாலும் என்ன? ம், ஓகே சொல்லி அப்புறம் நான் வீட்டுக்கு போய் நிறுத்து வீட்டுக்கா? டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு ஜிமின் கேட்குறான். டேய் மச்சான், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஓ, காஃபி குடிக்க போனேன் மச்சான், அந்த கேப்பில் ஒரு சின்ன சின்ன அப்படின்ட்டு பார்க்குறான். மொத்த மச்சான், என்ன மச்சான் இதெல்லாம் கேட்குற? கப்பிள்ஸ்க்கு நடுவில் இதெல்லாம் கேட்கலாமா? சி, எனக்கு ஷையாக இருக்குடா. இப்போது ஜிமினுக்கு தான் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. டேய், நேற்று தாண்டா லவ் சொன்னீங்க. ஆமாம் ஜிமினு,
என்ன லவ் சொன்னால் அடுத்தது என்னமோ போக வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் முடியறதுக்குள்ளே அவளை கல்யாணம் பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன்டா. கல்யாணமா அப்படின்னு நெஞ்சை பிடிச்சிட்டு விழறான். இப்போ அலெக்ஸா பிடிச்சிட்டு டே டே எந்திரா ஈரா கொஞ்சம் மயக்கம் வருது. இவன் என்னடா மின்னல் ஸ்பீடில் போயிட்டுருக்கான். டேய் என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அதுவும் இல்லாமல் யார் இதுக்கப்புறம் உங்களை மாதிரி சிங்கிள் பசங்க கூட சுற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. நான் கெட்டு போயிடுவேண்ணா. அதுவும் இல்லாமல் என்னை ஒரு நல்ல சிஇஓ ஆக சொல்லியிருக்கா. உங்கள் அப்பா சம்பாரிச்சதெல்லாம் வேறு, நீ அந்த கம்பெனியை நடத்தினானா உனக்கு அந்த அறிவு வேணும், அப்படின்னா நீ படிக்கணும், அதனால் நீ நல்லா படிக்கணும், இதுக்கப்புறம் அவங்க கூடலாம் சேராத அப்படின்னு சொல்லிட்டா மச்சான். அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு ஜிமின் கேட்குறான். மச்சான் அவள் சொல்கிறது நல்லது தானே சொல்கிறா. என் ஃப்யூச்சருக்கு தானே மச்சான் நல்லது. நாளைக்கு நான் அவளை பார்த்துக்கணும், என் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னா நான் ஒரு நல்ல சிஇஓ ஆகி சம்பாதிக்கணும். எங்கள் அப்பா சம்பாதிக்கிறத வச்சு நான் ஓட்ட முடியாதுல்ல. இப்போ ஜிமின் தான் டேய் என் பேசுகிறத பார்த்தாலே எனக்கு ப்ரெஷர் ஏறுதுடா, இவனை எங்கேயாவது கூப்பிட்டு போங்கடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க பார்த்து சொல்கிறான். டேய் உனக்கும் புரியும்டா, நீ உன் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வந்தா கண்டிப்பாக உன் வாழ்க்கையும் மாறும், என் வாயில் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க பார்த்துட்டான். ஏண்டா நேற்று வரைக்கும் என் கூட நாசமாக போகிற மாதிரி தானே சுற்றிட்டு இருந்தேன். இப்போ என்னமோ சிஇஓனும் குடும்பத்தை பார்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும், குழந்தைய பார்க்கணுன்ற எனக்கு புரியல. நீ தாண்டா லவ் பண்ண ஆரம்பித்தேன், அதுக்குரிய குழந்த வரையும் போயிட்ட. மச்சான் ஃப்யூச்சரை வந்து தொலைநோக்கி பார்க்கணுண்டா. சொல்லு. இப்போ நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கவலைப்படாத ஜெமன், உனக்கும் கண்டிப்பாக உனக்கு ஒரு பொண்ணு வரும் லைஃப்பில். அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது, அது வர டைமில் உனக்கும் லைஃப் மாறும். சரியா தேயம் அப்படின்ட்டு வயந்தா தூரத்துலேருந்து கூப்பிட்றா. மச்சா மச்சா என் பொண்டாட்டி கூப்பிட்டா, நான் போயிட்டு வரேன். என்ன பொண்டாட்டியா அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டு பார்க்குறான். தேங்க வந்து பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஜிமின் தான் வாயை பொழந்து பார்க்குறான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரில. டேய் அலெக்ஸு, உனக்காவது எதாவது புரியுதா? அவன் கம்மிட் ஆகிட்டான், லைஃப் மாறிடுச்சுன்னு மட்டும் தெரியுது. பேசாம நான் லவ் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸா ஜிம்மினை பார்த்து கேட்குறான். இப்போது ஜிம்மின் தான் அலெக்ஸோட வாயிலே ஒன்று வச்சுட்டு, பைத்தியக்காரா ஆல்ரெடி நீ 4வது பிரேக்கப்பில் இருக்கடா, இதில் வேறு 5வது லவ் சிப்போ. சாரி மச்சான், இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு வாடா நம்ம கிளாஸுக்கு போய் நம்ம பொழப்ப பார்ப்போம் அப்படின்ட்டு ஜிம்மின் தான் போயிடுறான். இந்த பக்கம் தையம் தான் வயனை பக்கத்துக்கு வந்துருப்பான். வைன் புக்ஸில் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். ஆமாம் ஏன் ஜிம்மினா நான் ஒரு மாதிரி சோகமாக போகிறாரு? அவனா உண்மையை சொன்னால் அதான் அப்படி இருக்கான். என்ன உண்மை? அதான் நேற்று நீ சொன்னியே, நல்லா படித்து நல்ல ஒரு சிஇஓ ஆகணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும். அதான். ஆமாம் அதுக்கு இவங்களாம் கூட சுற்றினா நான் எப்படி ஆக முடியும் சொல்லு? உன்ன மாரி ஒருத்தி என் கூட இருந்தால் தானே நான் வளர்ந்து ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியும் அப்படின்றான். ஹே அவன் ஃப்ரெண்ட்ஸ்டா, அவங்க எல்லாம் நீ எப்படி? அவங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க மென்டல். காலேஜ் படிக்கிற வரைக்கும்லாம் இதெல்லாம் இருக்கிறதுல தப்பு இல்லை. நீ போ. இல்லை இல்லை நான் அவன் கூட தான் இருப்பேன். சொல்கிறேன்ல, இப்போ நம்ம கிளாஸ் தான் போகிறோம், வா நீ அவங்க கூட போய் உட்காரு. நான் எப்பயும் போல் ஜெனி சாமோட போய் உட்காந்துக்கிறேன். இல்லை இல்லை நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காரலாம். வேணாம் தேவங், பாவம் பாரு ஜிமின் நான் ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நீ வா அப்படின்ட்டு தேவங் கூப்பிட்டுட்டு நேராக கிளாஸ் தான் போகிறா. கிளாஸ்க்கு போனா இப்போ தேவங் தான் போகணுமா? போ, நான் போய் ஜெனி பக்கத்தில் உட்காரு, நீ போ அப்படின்னு சொல்லி தேவங்க அனுப்பி வச்சுட்டு நேராக ஜெனி உட்காந்துருக்க இடத்துக்கு தான் வரா. இப்போ ஜெனி நான் வந்து உட்கார்றா. என்ன வைன் இங்கே வர? நான் இங்கே தானே உட்காந்துட்டு இருந்தேன். இல்லை இப்போ தான் நீ கம்மிட் ஆகிட்ட, ஸோ நீ அங்கே உட்காருவேன் தேவங்க கூட உட்காருவேன்னு பார்த்தேன். இல்லை இல்லை தேவங்க வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துட்டான், நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் உங்களோட. இப்போ சாம் தான் கங்க்ராட்ஸ் வயன், நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜெனி எல்லாத்தையும் சொன்னான். தேவங்க வந்து உன்னை தான் பார்த்துருக்கான் போலையே, உன்னை தான் லவ் பண்ணுறானா? ஆமாம், எனக்கும் தெரியாது. நேற்று காலையில் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு சொன்னதும், அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. புரியுது புரியுது, எல்லாத்தையும் ஜெனி சொன்னான். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. இப்போ என்ன, நம்ம கிளாஸ்லேயே ஒரு கப்பிள்ஸ் வந்துடுச்சு. ஒரு ஹேண்ட்ஸம் மேன் அண்ட் ஒரு ஸ்காலர்ஷிப்பில் வந்த பொண்ணு. நல்ல காம்போ தான் அப்படின்னு சொல்கிறா. ஒரு மாதிரி இலக்காரமாக சொல்கிற மாதிரி சொல்கிறா. இப்போ வயந்தா, ஏன் நாங்கள் லவ் பண்ணக்கூடாதா என்ன? அப்படி சொல்ல, நல்ல காம்போன்னு சொல்கிறேன். ஓ அமைதியாரு அப்படின்னு ஜெனி சொல்கிறா. வைன், நீயும் தேங்கும் நேற்று வெளியே போனீங்க, தேங்கும் என்ன சொல்லி ஓகே பண்ண வச்சான்? அதுவா அப்படின்ட்டு வைன் செய்யாகிறா. இப்போது நடந்த எல்லாத்தையும் சொல்கிறா. இப்போ சாம் தான் வாயை பொழந்து கேட்குறா.
இதெல்லாமா பண்ணாதேங்க. ம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்பயும் அப்படி தான் இருக்கான். எந்த மாற்றமும் இல்லை. இப்போ ஜெனிதா அவன் மனசுக்குள்ளேயே ம், எப்படி இறங்கி போயிருக்கான் பாரு இவளுக்காக. இவளுக்காகலாம் அவன் இறங்கணும்னு அவசியம் இருக்கா என்ன? ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் டென்ஷன் ஆறா. இப்போ சாம் தான். அப்போது 2 காதல் ஜோடிகள் பீச்சில் ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணியிருக்கீங்க அப்படி தானே? அப்படிலாம் இல்லை சாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம தேங் சைட் பார்த்தா தேங் தான் ஜிமின் பக்கத்துலேருந்து உட்காடுறான். அப்புறம் மச்சான் கையிடுறா. என்ன மச்சான்? மச்சான் மட்டும் சொல்லாதடா, டென்ஷன் ஆகுது. சொன்னல ஏதோ ஃப்யூச்சரை பார்க்க போகிறேன், சிஇஓ ஆக போகிறேன்ட்டு. போக வேண்டியதானே, இங்கே என்ன பண்ணுற? நீ இல்லாமல் எப்படி ஜிமினு சொல்லு. நம்மளாம் ஜிகிரி தோஸ்து இல்லை. சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்தோம், ஒன்றா தான் எந்திரிச்சோம், ஒன்றா தான் பல் தேய்ச்சோம், ஒன்றா தான் குளித்தோம், ஒன்றா தான் சாப்பிட்டோம், ஒன்றா தான் பெட்டில் டெய்லி மச்சான் தூங்கணும்னு சொல்ல வரேன்டா. ஆ அப்படி இருக்கும்போது ஒன்று எப்படிடா மறப்பேன் சொல்லு. இப்போது நக்கலாக பார்க்குறான் ஜிமினு. இல்லையே, நீ என்ன அப்படி வரமாட்டியே சொல்லு. வயந்தானே சொல்லி அனுப்புனா மச்சான் அது தூ கேவலமாக தெரியுது. என்ன சொன்னான்? ஃப்ரெண்ட்ஷிப்பு முக்கியம்னு சொன்னான் மச்சான். பார்த்துக்கோ இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணுறேன்னு. அங்கங்கே நான் கேள்விப்பட்டிருக்கேன் மச்சான். அதாவது லவ் பண்ணால் ஃப்ரெண்ட்ஷிப்பே பிரிச்சுருவாங்கன்ட்டு. பாரு இங்கே நம்ம 2 பேரும் ஒன்று சேர்த்து வைக்கிறா. அப்போ என் பொண்டாட்டிக்கு எவ்வளோ பெரிய மனசு இருக்குது. ஐயோ முடியலடா. ஃபஸ்ட்டு உன் பொண்டாட்டியே இல்லைடா, இன்னும் நீ கல்யாணமே பண்ணல மச்சான். அதெல்லாம் பண்ணுவேண்டா. அப்படி இருந்தாலும் என் பொண்டாட்டி தானே, அதான் முன்னாடி சொல்கிறேன். எப்பா சரிடாப்பா விட்றா, நான் எதுவும் கேட்கல. நீ போயிட்டு அவள் பக்கத்துலேயே உட்காரப்போ. என்னடா உனக்காக தானே வந்தேன், இப்படி பேசுகிற அப்படின்னு தேங்க தான் பாவமாக வச்சுட்டு கேட்குறான். எப்பப்பா இந்த ரியாக்ஷன்லாம் பண்ணாத, மூடிட்டு உட்காரு. இப்போ அலெக்ஸா சிரிக்கிறான். மச்சான் உனக்கு இது தேவையா அப்படின்னு ஜிமினை பார்த்து. எனக்கு தெரிஞ்சு நானும் சீக்கிரம் கம்மிட் ஆகிறேன்டா இரா அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். இப்போ தேங்க தான் அது அமையும் போது பார்த்துக்கலாம்டா, நமக்கு தான் அமையாதாச்சே, அப்புறம் எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிடுறான். டேய் இவனுக்கெல்லாம் லவ் செட் ஆகும்போது எனக்கு செட் ஆகணும்டா. டே அலெக்ஸு ஒரு நல்ல பொண்ணை பாருடா, நானும் சீக்கிரம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நானும் லைஃப்பில் செட்டில் ஆகி காட்டுறேன்டா அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். இப்போ அலெக்ஸா என்ன மச்சான் 60 கல்யாணமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதும் இப்போது எல்லாம் சிரிச்சிடுறாங்க. இப்போ தியாங் தான் ஏய் சும்மா இருங்கடா, ஏன் என் மச்சானுக்கு பொண்ணெல்லாம் கிடைக்காதா என்ன? ஜிமினே நீ லவ் பண்ணுறா, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்டா. உனக்கு லவ் செட் ஆகிடுச்சுன்னு என்ன லவ் பண்ண வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டல. இல்லை மச்சா அது மூடு இப்படின்ட்டு இவங்க ஒரு பக்கம் ஃபன் பண்ணிருக்காங்க. இப்படி தான் அன்றைக்கி டேவும் போகுது. இப்போது ஈவினிங் போல் தான் தேங் வந்து வைன் கிளம்பலாமா? வைன் வந்து ஜெனி சாம் கூடலாம் பேசிகிட்ருப்பா. பேசிகிட்ருக்கனே ஒரு 10 நிமிஷம். ஏய் நான் தான் சொன்னேனே ஏற்கனவே மூவி புக் பண்ணியிருக்கேன்ட்டு, டைம் ஆச்சு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வைன் தான் ஏய் என்ன பேசுகிறவங்க முன்னாடி அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஏய் நம்ம ஜெனி உனக்கு தான் தெரியும்ல, நான் வைனை கூப்பிட்டு போகிறேன் சரியா, பாய். மூவிக்கு டைம் ஆச்சு அதான். சரி தேயும் வைன் நீ போ, நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை ஜெனி அது பரவாயில்ல நீ போ அப்படின்னு சொல்கிறா. பாய் சாம். பாய் வைன் அப்படின்னு சொன்னதும் இப்போ தேங் தான் வயனோட கையை பிடிச்சிட்டு வேகமாக எடுத்துகிட்டு போகிறான். இருத்தையும் வாசிக்கிறோம் டைம் இல்லை அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். வயனை சிரிச்சுக்கிட்டே போகிறா. இதை சாமும் ஜெனி நின்று பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ கடுப்பாக இருக்கு. பாத்தியா ஜெனி எந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னு? ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்காங்க. ஒரு பக்கம் தேங்கும் வைனும் அவங்களோட லவ்வில் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு மூமெண்ட்டையும். இப்போது ஆஃப்டர் ஒரு 5 days கழித்து பார்த்தா தான் தேவங் வந்து வைனோட பீச்சில் தான் உட்காந்துட்ருக்கான். வைன் வந்து உட்காந்துருக்கா. தேவங் வந்து வைனோட மடியில் படுத்துட்ருக்கான். வைன் சொல்லு தேவங். நம்ம லவ் பண்ண ஆரம்பித்து இதோட 5 நாள் ஆகிடுச்சு. ஆமாம். அப்படி இருக்க போது எனக்கு ஏண்டி உன் கூட 5 வருஷம் இருந்த மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. ஒரு நாளும் உன்னை பார்க்க ஏன் தெரில லவ் ஜாஸ்தியாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறான். இப்போ வயந்தா சிரிக்கிறா. என்ன கிண்டல் பண்ணுறியா? ஏய் இல்லை சீரியஸா, இந்தமாரி உனக்கு ஃபீல் பண்ணலையா? எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் எனக்கு இதெல்லாமே புதுசாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அப்பா கிட்ட வேற அவனை பற்றி சொன்னேன். என்ன அப்படின்ட்டு எந்திரிச்சு உட்காடுறான். என்னை பற்றியா?
ம் ஆமாம், உன்னை தானே லவ் பண்ணுறேன். அதான் நேற்று பேசும்போது அவர் கேட்டார், என்ன வழக்கத்துக்கு மேலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ட்டு. அதான் சொன்னேன், இல்லைப்பா எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, அவன் ரொம்ப நல்ல பையன், என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்ட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். அவர் என்ன சொன்னார்? அவரா? அவர் நீ யார், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, உன் ஃபேமிலி என்ன, உன் கேரக்டர் எப்படி எல்லாத்தையும் கேட்டார். நான் சொன்னேன், அவருக்கும் உன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு நாள் நேரில் பார்க்கலாம், நீ ஊருக்கு வரும்போது உன்னையும் கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறா. நிஜமாவா? ம் பரவாயில்லையே, உங்கள் அப்பாவை சமாளிக்கிறது தான் கஷ்டம்னு நினச்சேன், இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஏன் எங்கள் அப்பாலாம் ஒத்துக்கூடாதா என்ன? ஏய் அப்படி சொல்ல, மேக்ஸிமம் பொண்ணை பெற்ற அப்பனுங்கள்லாம் ஹிட்லர் மாதிரி தான் இருப்பானுங்க, அவனுங்களை சமாளிக்கிறது தான் எங்கள் பெரிய விஷயமே. பட் பரவாயில்லையே, உங்கள் அப்பா ஒத்துக்கிட்டாரே. இப்போது வயந்த முறைச்சி பார்க்குறா. தியங் தான். என்னடி அப்படி பார்க்குற? ஆ பின்ன நீ சொன்னது தான். ஏன் உனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா நீயும் அப்படி தானே இருப்ப? நீ மற்றவங்கள பார்த்து ஹிட்லர்னு சொல்கிற. ஏன் உன் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு வந்தேன்னா நீ மட்டும் அப்படியே எடுத்தோன்னே சரிம்மா போய் கல்யாணம் பண்ணிக்குவா நான் சொல்லுவேன்? அதே எப்படி சொல்லுவேன் அப்படின்னு தேங்க சொல்கிறான். ஆ உனக்கு உனக்கு வந்தால் மட்டும் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? பிக்சர் வேண்டா படுவா. ஹேய் ஹிரடி இப்படி பேசுகிற? ஆ நீ பேச வைக்கிறாடா. எல்லாரும் அப்படி தான், அப்படியே ஈஸியாக கொடுத்துடுவாங்களா? எல்லாம் தெரிஞ்சு நல்லா பார்த்துப்பானா, எல்லாத்தையும் பார்த்தும் தருவாங்க. ஏதோ எங்கள் அப்பா கொஞ்சம் ஜோவல் டைப்பு, எனக்கு பிடிச்சிருக்கு நல்ல பையன் அப்படின்றதுக்காக அவர் ஓகே சொல்கிறாரு, நான் தப்பான பையனை சூஸ் பண்ண மாட்டேன்னு. அதை நினச்சி நீ சந்தோஷப்பட்டுக்கணும், அது இப்படி ஆராயக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்கிறா. சரிடி சரிடி, ஓகே ஓகே கோவப்படாத. ம் ஆமாம், அதான் பொண்ணை பற்றி பேசினல்ல, ஆ எப்போ பார்த்துக்கலாம்? ஆ என்னடா பேசுகிற? அது ஏதோ சும்மா ஆசை இல்லாமலையா சொல்லுவேன். சொல்லு சொல்லு. இதில் என்ன கேள்வி? கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் தானா அப்படின்ட்டு பார்க்குறான். ஆமாம், என்ன என்ன மாதிரி மற்ற பொண்ணு மாதிரி நினச்சியா அப்படின்னு சொன்னதும், ஏய் சாச்சா அப்படி சொல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான். அப்போது நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். ஆ வைன் முட்டை மொழி முடிக்கிறா. ஏய் நம்ம காலேஜ் படிச்சுட்ருக்கோம், அதில் என்ன இப்போ இருக்கு, நம்ம படிச்சுக்கிட்டே நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன சொல்கிற? ஆ 20 அப்படின்னு சொல்கிறா. ஆ எனக்கும் 20 தான் ஆகுது. அப்படி பார்த்தா அடுத்த வர 5 வருஷத்துக்கு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆ 5 வருஷத்துக்கு அப்படின்னா சார் என்ஜாய் பண்ண போகிறீங்க? என்னடி இப்படி பேசுகிற? குழந்தெல்லாம் வந்துட்டா தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண டைமே இருக்காதுடி. அதுக்கப்புறம் ரொம்ப பிஸியாயிடுவோம். நீ ஒரு குழந்தைய பார்க்க, நான் ஒரு குழந்தைய பார்க்க, அப்புறம் ஒரு குழந்தை கத்த அப்படின்ட்டு ரொம்ப பிஸியாயிடுவோம். அதனால தான் ஃபஸ்ட்டு ஒரு 5 வருஷம் நமக்கான வருஷம், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், ஊர் ஊராக சுற்றலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி. ஆ அதுக்கப்புறம் நானும் வேலைக்கு போயிடுவேன், நீ வீட்டிலேருந்து பார்த்துப்ப, உனக்கு வேணா நீனும் போகலாம். அப்புறம் நமக்கு 25 இயர்ஸ் ஆகும். அந்த டைமில் ஒரு ஒரு குழந்தையா ஒரு ஒரு வருஷம், என்ன சொல்கிற? கரெக்டாக 30யோட முடிச்சுக்கலாம், மொத்தமாக 5 பேபி, ஓகேவா அப்படின்னு சொல்கிறான். ஆ 5 அப்படின்னு அவள் கை காமிக்கிறா. ம் இப்போதைக்கு 5 போதும். டீ என்ன ஸ்கூலில் நடத்த போகிறோம், எனக்கு ஆசைடி, அதுவும் என் ட்வின்ஸாக இருந்தால் கூட ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான் கண்ணடிச்சிட்டு. நீ படத்தெல்லாம் பார்த்து கெட்டு போயிருக்க, உனக்கு பிச்சிருவேன். 5 பை 5 அதெல்லாம் இல்லை, 2 தான். ஆ என்னடி 2 தான் நீ அசால்ட்டாக சொல்கிற? ஆ பின்ன பெற்றுக்கிறது நீயா இல்லை நானா அப்படின்னு சொல்கிறா. பெற்றுக்கிறது நீயா இருந்தாலும் கொடுக்குறது நான் தானே அப்படின்றான். இப்போ வயந்தா பார்க்குறா. என்ன டபுள் மீனிங்கா? பிச்சிருவேன் போடா. ஏய் என்னடி, அதெல்லாம் முடியாது முடியாது. சரி விடு, நான் 25க்கு அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் தயாங். என்ன பார்த்துப்ப? அது பார்த்துக்கிறப்ப பார்த்துப்பேன், நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற? இப்போது வயந்தா ஒரு மாதிரி பார்க்குறா. என்ன? ஆஹா என்ன இருந்தாலும் 2 தான், அதுக்கு மேலே விட மாட்டேன். அதெல்லாம் பார்த்துக்கலாம் போ. சரி விடு, இவ்வளோ பேசுகிறோமே, மேரேஜ் ரெடி ஆகிட்டியா என்ன? ஆ அது இப்போ நான் சொன்னேன், இவ்வளோ தூரம் பேசியிருக்கோம், மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இல்லையா? அதுவும் இல்லாமல் உனக்கும் என் கூட இருக்குன்னு தோணுதில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது சொல்லு சொல்லு. தோணுது தான். அப்போ ஓகே, அப்போ இன்றைக்கி கல்யாணம் பண்ணிக்கலாமா? தியோ இது என்ன விளையாட்டா? சும்மா இரு, ஃபஸ்ட்டு காலேஜ் முடிப்போம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் தான்.
இப்போ தானே செகண்ட் இயர் படிக்கிறோம், இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. என்ன வயன்? ஆ, ஒன்றும் கிடையாது. நீ தேர்ட் இயர் முடி, அதுக்கப்புறம் நானே உன்னை எங்கள் அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், ஓகேவா? சரி, ஓகே. ம். இப்படி தான் அவங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியாக ஒரு மாதிரி லவ்லி கப்புள்ஸாக இருக்காங்க. தேவங்க வந்து வயனை விட்டு கொடுக்க மாட்டான், வயன் வந்து தேவங்க விட்டு கொடுக்க மாட்டான். 2 பேரும் அவ்வளோ லவ், சொல்லிக்க முடியாத அளவுக்கு அவங்க மனசில் அவ்வளோ காதல் இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இப்படி தான் டேஸுமே போகுது. கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு. வயன் வந்து வீட்டில் தான் இருக்கா. இப்போது அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ம், யார்? என்ன சாம் கால் பண்ணுறா? ஹலோ சாம். வயன், எங்கே இருக்க? நான் ரூமில் தான் இருக்கேன். ஏன், என்னாச்சு? அதுவா, இங்கே தேங்க பார்த்தேன். நீ தேங்க கொடுக்கன்னு நினச்சி உன்னை கூப்பிட்டேன். பார்த்தா அது நீ இல்லை போலையே. என்ன சொல்கிற? எங்கே? இங்கே தேட்டரில். தேட்டர்லையா? ஆமாம், இப்போ தான் ஒரு பொண்ணு கூட போனான். அது நீ நினச்சி தான் நான் கூப்பிட்டேன். சரி, உனக்கு ஃபோன் அடிச்சு பார்ப்போன்னு பார்த்தேன். பார்த்தா நீ இல்லை. அதான். அப்போ நீ இல்லையா அது? இல்லை, நான் வீட்டில் இருக்கேன். அப்போது அது வேறு யாராவது இருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது ஃப்ரெண்டு அந்த மாதிரி கூட்டிகிட்டு போவான்னு நினைக்கிறேன். சரி விடு வயன். சரி, நான் அப்புறம் கால் பண்ணுறேன், பாய் அப்படின்னு சொல்லி சாம் வச்சிடுறா. பாய். இப்போ வயன் தான் ஃபோனை கீழே வைக்கிறா. தேவனுக்கு கேர்ள்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. என்ன சொல்கிறா? இல்லை, தேவங்க மாதிரி யாரையாவது பார்த்துட்டு அவள் லூஸ் மாதிரி வளர்றாளா? இல்லை, சாமுக்கு ஏன் சொல்லணும் இந்த மாதிரி? தேவனுக்கு ஃபோன் பண்ணுவோமா? இல்லை இல்லை, அவனை சந்தேகப்படுற மாதிரி இருக்கும். சாம் தான் வேறு யாரையோ பார்த்துட்டு நம்மக்கிட்ட இப்படி சொல்கிறா போல. விடு, தேவங்களாம் அப்படி இல்லை அப்படின்ட்டு அவள் ஃபோனை வச்சுட்டு போயிடுறா. இப்போது நைட் ஒரு 10 மணி இருக்கும். தேவங்க தான் கால் பண்ணுறான். ஹலோ வயன். தேவங், எங்கே இருக்க? இப்போ தான் படம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். படமா? அச்சோ, சொல்ல மறந்துட்டேன்ல. ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போயிருந்தேன்டி, அதான். ஓ, சரி சரி தேவங். இப்போ நீ எங்கே இருக்க? நான் சூப்பர் மார்க்கெட் போயிட்டுருக்கேன். திங்ஸ் வாங்கணும், வீட்டில் எதுவும் இல்லையா, அதான் நைட்டு குக் பண்ணுறதுக்கு. சரி, நான் வரவா? இல்லை இல்லை தேங்க், பரவாயில்ல, இரு நான் வரேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இப்போ தேவன் தான் நேராக வயனை பக்கம் வந்துட்டுருக்கான். வயன் சூப்பர் மார்க்கெட் வெளியே தான் நின்றுருக்கா. இங்கே நின்றுருக்க, உள்ளே போய் திங்ஸ் எடுத்துகிட்டு இருக்கலாம்ல. இல்லை, உனக்காக தான் வெயிட் பண்ணேன், நீ வரேன்னு சொன்னல. ஓ சரி, வா வா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் தான் வயனை கூட்டிகிட்டு சூப்பர் மார்க்கெட் உள்ளே போகிறான். வயன், தேவையான திங்ஸ் எடுத்துக்கோ. இப்போது வயன் ஒன்று தான் எடுத்து போட்டுட்ருக்கா. தேவன் தான், வயன் இது வேணுமா? இல்லை இல்லை, இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு தேவனுக்கு வந்து திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரான். கொடு, நான் தூக்கிக்கிறேன். இல்லை தேவன், கொடு. இப்போது தேவன் வந்து லக்கேஜ் வாங்கிக்கிறான். சரி, வா போலாம். வயனுக்கு தேவன் எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வயன், எதுவும் லூஸ் மாதிரி நினைக்காத, அவள் சொல்கிறதெல்லாம் நினச்சிக்கிட்ட. எப்பயுமே தேவங்க இருக்கிற போல தான் இருக்கான். மேபி அவன் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருப்பான். அவள் தான் ஏதோ பார்த்துட்டு லூஸ் மாதிரி வளர்றானா, நீ எதை நினச்சிட்ருக்க? விடு, அப்படிலாம் கிடையாது தேவன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினச்சிக்கிறா. வயன், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? நல்லா தானே இருக்கேன். இல்லையே, உன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு? அது என்னன்னு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பா கிட்ட ஒரு சின்ன சண்டை போட்டேன்னா அதான் ஒரு மாதிரி இருக்கேன். சரி சரி விடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போது தேவங்க வயன் வீட்டுக்கு தான் வந்துடுறாங்க. தேவங்க வந்து திங்ஸ்லாம் வச்சுட்டு வயன் என்ன சாப்பிட்ற? இல்லை இல்லை, நான் பண்ணிக்கிறேன், நீ கிளம்பு. அதெல்லாம் இல்லை, நீ சொல்லு, நான் சமைக்கிறேன். எனக்கு நூடுல்ஸ் மட்டும் போதும். சரியே. இப்போ தேவங்க எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரான். வயன் ரூமில் உட்காந்துட்ருக்கா. வயன் இதா, சொல்லு. இல்லை, நான் சாப்பிட்டுக்கிறேன். சொல்லி இவ ஒருத்தி எல்லாத்துக்கும். இப்போது வயந்த சிரிச்சிட்டே சொல்கிறா. தேவங்க ஊட்டி விடுறான். இங்கே பாரு, அப்பா என்ன சொன்னாலும் மனசில் வச்சுக்காத, புரியுதா? இதெல்லாம் சின்ன சின்ன சண்டை தானே, விடு, நாளைக்கு அப்பா கிட்ட பேசு. இப்படி மூஞ்ச வச்சிட்ருக்காதடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறான். சரி, இப்போ நீ ஓகே தானே? ஓகே தான், அதான் நீ என் கூட இருக்கியே. சரி சரி, இந்தா
நீ சாப்பிடு. நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடு. சரி அப்படின்ட்டு வைன் சாப்பிட்றா. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி நீ தூங்கு. தேவம், ம், என் கூட இருக்கியா அன்னைக்கு? இப்போ தேவங்கும் வைன் ஒரு மாதிரி இருக்கதை பார்த்துட்டு சரி தள்ளிப்படு, ம் அப்படின்ட்டு வைன் தள்ளிப்படுக்கிறா. இப்போது தேங்கும் அந்த பெட்ஷீட்குள்ளே வந்து வைனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். வைனும் அதே மாதிரி தான் தேங்கும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. தேவங், ம், எப்பயுமே என்னை விட்டு போக மாட்டல்ல, என் கூட தானே இருப்ப? ஹே, என்னடி கேள்வி இது? உன் கூட தாண்டி இருப்பேன், எனக்கு நீ தாண்டி முக்கியம். எனக்கு என்னன்னு தெரில, திடீர்னு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. பார்த்தாலே தெரியுது. அப்பா அதான் சொன்னாரா என்ன? ம், அதான் உன்னை பார்க்கணும், உன் கூட இருக்கணும்னு தோணுது. சரி சரி, ஒன்றும் கிடையாது, நான் பக்கத்தில் தான் இருக்கேன், சரியா? எதுக்கும் பயப்படாத. ம், எப்பயுமே என் கூடவே இரு, என்ன ஆனாலும் சரி, என்னை விட்டு மட்டும் போகக்கூடாது. உன்கிட்ட நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அப்போல்லாம் எதுவும் நடக்காதுன்ட்டு. ம், சரி சரி தூங்கு, ஒன்றும் கிடையாது, நான் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் இப்போது வைந்தான் தேவ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தேவோட செஸ்ஸில் தான் அவனெல்லாம் ஃபேஸை புதைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி டைட்டாக படுத்து தூங்குறா. தேவங்க வந்து அவளுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அவ்வளோ இதாக தூங்கிட்டு இருக்கா. தேவனுக்கு புரியுது வைன் எதையும் நினச்சி பயந்துருக்கான்ட்டு. தேவங்க வந்து வைனை தட்டி கொடுத்துட்டு அவனும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவனும் அப்படியே தூங்கிடுறான். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வைன் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா. தேவங்கும் அதே மாதிரி தான். இப்போது அலாரம் சத்தம் கேட்டதும் ஃபஸ்ட்டு தேவங்க தான் எந்திரிக்கிறான். பார்த்தா வைனோட ஃபோன் தான் அலாரம் அடிக்குது. டைம் ஆச்சா என்ன? காலேஜ் டைம் ஆச்சா? வைன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்ஷீட் எடுக்கிறான். வைன் வந்து ஒரு குழந்த மாதிரி தேவங்க கட்டி பிடிச்சி தூங்குறா. அதை பார்க்கும்போது தேவங்கே லைட்டாக சிரிப்பு வருது. எப்படி தூங்குறா பாரு, குழந்த மாதிரி. ஐயோ, இவளை எழுப்பவும் எனக்கு மனசு வர மாட்டேங்குதே. பேசாமல் இன்னைக்கு காலேஜ் போகாமல் இங்கே இருந்துருவோமா? வேணாம் வேணாம், அப்புறம் எழுப்பி உள்ளன்னு இது அது வேறு கத்துவா. வைன் வைன், கொஞ்ச நேரம். ஏய், அப்புறம் காலேஜ் டைம் ஆச்சுன்னு என்ன திட்டக்கூடாது. ஆ அப்படின்ட்டு இப்போ கண்ணை திறக்கிறா. காலேஜ் டைம் ஆச்சா? ஏய், முதல்ல கண்ணை முழுசாக திறடி. ஆ இப்போது கண்ணை கசிக்கிட்டே கண்ணை திறக்கிறா. தேங்க பார்க்குறா. குட் மார்னிங். மார்னிங் மார்னிங், டைம் ஆச்சு, என்ன போறியா இல்லை? ஆ போகணும். அப்புறம் என்ன, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, இல்லை நான் போவா? இரு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைன் ஓடிடுறா கொடுக்குறேன்னு. இப்போ தேங்க சிரிக்கிறான் வைன் ஓடுறத பார்த்துட்டு. தேங், ஆ டவல் எடுத்துறியா? இதோ வரேன் அப்படின்ட்டு இப்போ டவல் எடுத்து கொடுக்குறான். நான் எதாவது ஹெல்ப் பண்ணேன்? அதெல்லாம் தேவையில்ல, நீ போய் உட்காரப்போ அப்படின்ட்டு டவலை வாங்கிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறா. சே, மிஸ் ஆகிடுச்சே, உஷாராக இருக்காப்பா அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே அவன் வந்து பெட்டில் உட்காந்துட்டு ஃபோன் தான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வயன் தான் குளிச்சுட்டு வெளியே வருவா. தேவ், நீ போய் குளிச்சுட்டு வா. சரி ஓகே அப்படின்ட்டு அவன் ஃபோனை வச்சுட்டு அவன் குளிக்க தான் போகிறான். தேவ், இந்த டவல். அப்படின்ட்டு அவன் வாங்கிட்டு போயிடுறான். இப்போ வயன் தான் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு வந்து பெட்டில் உட்காடுறா. என் ஃபோன் இங்கே அப்படின்ட்டு பார்க்குறா. இப்போ தேவங்கோட ஃபோனில் தான் கால் வருது, ஆனால் சைலண்ட்டில் இருக்குது ஃபோனு. ஏன் சைலண்ட்டில் பிடிச்சிருக்கான் பார்க்குறா. அது வேறு நம்பர் தான். யாருன்னு கேட்போமா? கேட்போம், என்னப்போ அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து காதில் தான் வைக்கிறா. ஹலோ ஹலோ தேவங், என்ன நீ நேற்று நைட்டு வரேன்ன, எங்கே போன? தேட்டருக்கு போயிட்டு அப்படியே வந்து நீ விட்டு போயிட்ட, அதுக்கப்புறம் ஃபோன் கூட காணோம், ஏன்டா நைட்டு வரல அப்படின்னு சொல்கிறா ஒரு பொண்ணு. ஹலோ யார்? இது தேவங். ஹலோ அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஃபோன் கட் ஆயிடுது. யார் இவ? எதுக்கு தேவங்க? அதுவும் தேட்டர்? என்ன சொல்கிறா? ஒன்றும் புரியல, யாரோட நம்பர் இது அப்படின்ட்டு பார்க்குறா. இப்போ தேவங்க தான் குளிச்சுட்டு வந்திருப்பான். வயன், என்ன கிளம்பலாமா? இதோ போகலாம், நீ ரெடியாக வந்துடுறேன். ஆமாம், என்ன என் ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருக்க? அது கால் வந்துச்சு, அதான். காலா? யார்? வேறு நம்பர் தான் வந்துச்சு, அதான் யாருன்னு பார்த்துட்டு இருந்தேன். என் கூட அப்படியே தேங்க தான் ஃபோனை வாங்குறான். ஏதாவது ஸ்பேம் காலாக இருக்கும்,
விடு. சரி வா, நீ கிளம்பு, நான் போகலாம். ஆ சரி போகலாம் அப்படின்ட்டு வயன் ஒரு மாதிரி எதையும் யோசிச்சுட்டே வந்துட்டுருக்கா. இப்போ தேங்க தான் பைக் எடுக்கிறான். வயன் உட்காரு. அது அப்படின்ட்டு அவள் யோசிச்சுட்டே இருக்கா. வயன் ஆ உட்கார் போகலாம். அதோ வர. இப்போது வயன் தான் உட்கார்றா. ஏய் எப்படி உட்கார்ற? அது இப்போது வயன் தான் ஒன் சைடாக உட்காந்துருப்பா. டக்குன்னு எந்திரிச்சிட்டு டபுள் சைடாக உட்கார்றா. தேவங்க வண்டி எடுத்துட்டு நேராக காலேஜ் தான் போகிறான். இப்போ காலேஜில் போய் பார்க் பண்ணதுக்கப்புறம் வயனை இறங்குறா. இப்போ தேவங்க தான் டக்குன்னு வயனோட கையை பிடிக்கிறான். வயன் ஆ என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு இப்போ தேவங்க தான் வண்டி விட்டு இறங்குறான். இல்லையே, நல்லா தானே இருக்கேன். இல்லை, நீ காலைல இருந்த மாதிரி இல்லை. என்னாச்சு? இல்லைடா, நல்லா தான் இருக்கேன். என் மேலே சத்தியமா அப்படின்னு கையை எடுத்துகிட்டு போய் தலைமையில் தான் வைக்கிறான். தேவங் என்ன பண்ணுற? சொல்லு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்ன நேற்றுலேருந்து அப்பா கிட்ட பேசலன்னு? இல்லை இல்லை, அது அம்மா நான் உனக்கு கேட்கவா? என்னது? நேற்று நீ தியேட்டருக்கு தான் போனியா? ஆமாம். எது கேட்குற? நீ டிக்கெட் எடுத்துருப்பல, அதை காட்டு. இப்போது தேங்க தான் ஃபோன் எடுக்கிறான். பாரு, இன்னும் 2 டிக்கெட் தான் இருக்குது. அது என்னதும் ஜிமிந்தோம். ஏன் நீங்கள் 2 பேர் மட்டும் போனீங்க? மற்ற யாரும் வரலையா? மற்ற எல்லாரும் வேலை இருக்குன்னு போயிட்டானுங்க. ஜிமிந்தா தான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, வா போகலான்னு சொன்னான். சரி, அதான் டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிட்டு வந்தோம். ஓ, என்ன ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, அது என்னன்னு தெரில, எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்குது, பயமாக இருக்குது. எதுக்கு? இப்போது பயந்தான் டக்குன்னு தேவன் ஹக் பண்ணிக்கிறா டைட்டா. அவள் கண்ணெல்லாம் கலங்குது. தேவம் என்னை விட்டு போயிட மாட்டல்ல அப்படின்னு சொல்லி டைட்டாக ஹக் பண்ணுறா. ஹே, என்ன வயனாச்சு? இங்கே பாருமா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு வயனோட தலையை தூக்கி தான் கேட்குறான். வயனோட கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. என்னடியாச்சு? இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, எங்கே நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு. இங்கே பாரு, பயப்படாத, உன் கூட தாண்டி இருக்கேன் நான். அப்படியேண்டி பயப்படுற? உன்னை விட்டு எங்கே போகிறேன்? இல்லை, எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ நீ என்னை விட்டு போயிடுவியோ, என்னை ஏமாத்துருவியோ அப்படின்னு தோணுது. இங்கே பாரு, உன் கற்பனையெல்லாம் வேணாம். இப்போ என்ன, நான் உன்னிட்டு போயிடுவேன்னு பயமாக இருக்கா? ம் சரி, கல்யாணம் பண்ணிக்கலாமா? அது உனக்கு சந்தேகம் வந்ததுக்கப்புறம் நான் அதை பெருசாக்க விரும்பலை. உன்னை நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு நீ இப்படி இருக்கணும்னு இல்லை. என்னாலையும் உன்னை இப்படி பார்க்க முடியல. அதுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இல்லத்தையவங்க அது. இங்கே பாருவாயன், இப்போ என்ன, காலேஜ் படிக்கும்போது கல்யாணம் பண்ணாலும் ஒன்றும் இல்லை, படிக்க தான் போகிறோம், சரியா? இன்னும் 1 வீக்கில் எக்ஸாம் வந்துடும். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்தியா போயிட்டு உங்கள் அப்பாவை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பி வரலாம். அதுக்கப்புறம் நம்ம 3rd இயரை கன்டினியூ பண்ணலாம். உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது இங்கே பாரு, நீ பயப்படாத. ஃபஸ்ட்டு உன்னை விட்டு நான் எங்கேயும் போகிறதில்ல. அதே மாதிரி உன் மனசில் எதையாவது போட்டு குழப்பிகிட்ருக்காத, புரியுதா? ஒன்றும் கிடையாது, நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன், உன் கூட தான் இருக்க போகிறேன். இப்போ ஓகேவா உனக்கு? அப்படின்னு சொல்கிறா. சரி வா போகலாம். இப்போ தான் வயனை கூட்டிகிட்டு போயிடுறான். இது தூரத்துலேருந்து சாமும் ஜெனியும் பார்த்துட்ருக்காங்க. சாம் பாத்தியா? பார்த்தேன் ஜெனி. கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களாமே. பரவாயில்ல, வயன் வந்து நம்புறாப்புல நம்ம பண்ணுறத. எப்படி ஜெனி உனக்கு இந்த ஐடியா வந்துச்சு ஃபோன் பண்ணுறதுக்கு? வேறு எப்படி, நேற்று வேறு நீ தியேட்டருக்கு போனேன்னு வேறு ஃபோன் பண்ண. எப்படி இருந்தாலும் வயன் பயந்துருப்பா. சரி, தேவங்க அங்கே தான் வச்சுருப்பான்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். பார்த்தா வயனே ஃபோன் எடுத்துட்டா. அதான் அப்படி பேசினேன். தேவன் ஃபோன் எடுத்துருந்தா நார்மலாக பேசிட்டு வச்சுருந்துருப்பேன். அதே ஆடு வந்து தனியாக சிக்குதுன்னும் போது நம்ம ஏன் விடணும் அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்கிறா. இப்போ சாம சிரிக்கிறா. இதெல்லாம் வேணும்டி அவளுக்கு. தேவங்க லவ் பண்ணுறா. இப்போ அவள் இருக்கிற இடத்துல நீ இருக்கணும் தேவன் கூட. ஆனால் அவள் அதை தட்டி விட்டுட்டு எடுத்துக்கிட்டா. இதெல்லாம் அவளுக்கு தேவை தான். இப்படியே விடக்கூடாது, இன்னும் நிறைய பண்ணணும்டி அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்கிறா. ஆமாம், இவங்க மாஸ்டர் பிளான் போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி அடிக்கடி வயனுக்கு தேவங்க மேலே சந்தேகம் வர மாதிரி பண்ணுறாங்க. வயனும் ஒரு டைமும் அவளுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்ன நடக்குதுன்றதை புரியாமல் ஒரு மாதிரி அதையே யோசிச்சிட்டே இருக்கா. இப்படி தான் டேஸும் போகுது.
இப்போது எக்ஸாம் டைம் வந்துருச்சு. தேவங்க வைனும் அந்தளவுக்கு பேசுகிறதில்ல. 2 பேரும் ஸ்டடீஸை தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா வைன் தான் சொல்லியிருப்பா எக்ஸாம் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு. தேவங்க வீட்டில் தான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பான். இப்போது அவன் வீட்டு காலிங் பெல் அடிக்குது. இந்த நேரத்தில் யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேவங்க தான் கீழே வந்துட்டு கதவை திறக்கிறான். பார்த்தா ஜெனி புக்ஸோடு நின்றுருக்கா. தேவ், ஜெனி இங்கே என்ன பண்ணுற? அது உன் கூட படிக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. படிக்கவா? வீட்டிலே படிக்கலாமே. இல்லை, எனக்கு தனியாக படிக்க போர் அடிச்சுது. சாமுக்கு கால் பண்ணேன். அவள் எங்கேயோ வெளியே போயிருக்காளாமே. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் உன் கூட படிக்க வரலான்னு. சரி, வைன் இருப்பாள வீட்டில்? வைனுக்கு தனியாக படித்தா தான் பிடிக்கும், உனக்கு தெரியாது? ஆமாம்ல. ஏன் தேவம் உன் கூட படிக்கூடாதா என்ன? அப்படிலாம் இல்லை. வா உள்ளே வா. ஓகே தேவம் அப்படின்னு சிரிச்சுட்டே உள்ளே வரா. இன்னைக்கு இருக்குது. நாளைக்கு தான் லாஸ்ட் எக்ஸாம். வச்சுக்கிறேன் உனக்கு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு தேவம் நான் ரூம் போகிறேன். எனக்கு எதாவது ட்ரிங்க் மட்டும் எடுத்துகிட்டு வரியா? ஓகே, என்ன வேணும்? ஆரஞ்ச் ஜூஸ். சரி, நீ போ, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜெனி தான் தேவனோட ரூமுக்கு போகிறா. இதான் என்னோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்டோட ரூமா, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சுற்றி மத்தி பார்த்துட்ருக்கா. இப்போது ஜெனிக்கு ஒரு கால் வருது. எடுத்து பார்க்குறா. சாம் தான். ஹலோ சாம். என்ன ஜெனி, போயிட்டியா? வந்துட்டேன். சரி சரி, நீ அங்கே கேமரா மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வை. நான் ஆல்ரெடி இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். சரி, எல்லாத்தையும் பக்காவாக ரெக்கார்ட் பண்ணுறவல்ல? பக்காவாக பண்ணிடுவேன். நீ கரெக்டாக கேமராவை மட்டும் அந்த ரூமை கவர் பண்ணுற மாதிரி மேலே எங்கேயாவது தேவங்க தெரியாத இடத்துல வை. ஓகே, இரு, நான் வைக்கிறேன், உனக்கு தெரியுதா பாரு. வை. இப்போது ஜெனி தான் ஏறி ஒரு இடத்துல வைக்கிறா. இப்போ தெரியுதா? பர்ஃபெக்ட். ஓகே தான். இங்கே பாரு, தேவன் கூட ரொம்ப க்ளோஸாக நடந்துக்கோ, சரியா? நான் நடந்துக்கிறேன். நீ கரெக்டாக எடிட் மட்டும் பண்ணிட்டு வைன் கண்டுப்பி வச்சிரு, சரியா? நான் பார்த்துக்கிறேன். சரி, வை. இப்போ ஜெனி ஃபோனை வச்சிடுறா. இப்போ பொறுமையாக போயிட்டு பெட்டில் தான் உட்காடுறா புக்ஸை வச்சுட்டு. இதுக்கப்புறம் இந்த ரூமுக்கு நான் தான் சொந்தக்காரியாக போகிறேன் அப்படின்னு பார்த்துட்ருக்கா. இப்போ தேவன் தான் வரான். ஜெனி எந்த எடுத்துக்கோ. தேங்க்ஸ் தேவன். படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ தேவன் தான் பெட்டில் உட்காராம ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டு அங்கே உட்காடுறான். இல்லை தேவன், பெட்லேயே உட்காரலாமே. இல்லை இல்லை, நீயே உட்காரு. ஏன் உட்காந்தா எதாவது ஆகிடுமா என்ன? வைன் கூட மட்டும் தான் உரசிட்டு உட்காருவியா? ஏன் என் கூடலாம் உட்காந்தா ஆகாதா என்ன அப்படின்னு ஜெனி அவன் மனசில் நினச்சிட்டு இப்போது அந்த ஆரஞ்சு ஜூஸாக சிப் பண்ணுறா. தேவ், உங்ககிட்ட இந்த புக் இருக்கா? அது அப்படின்ட்டு அவன் பார்க்குறான். ஷெல்ஃபில் இருக்கும்னு நினைக்கிறேன், இரு நான் பார்க்குறேன். ஓகே அப்படின்னு சொல்கிறா. இப்போ தேவன் தான் எந்திரிச்சு ஷெல்ஃபில் போய் பார்த்துட்ருக்கான். அந்த டைமில் அவள் குடிச்சிட்டு இருந்த ஆரஞ்சு ஜூஸில் ஏதோ டேப்லெட்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறா. இந்த புக் தானே கேட்டா? ஆமாம் தேவம். நீ ஜூஸ் குடிக்கல? இல்லை இல்லை, எனக்கு வேணாம், நீ குடி. என்ன தேவம், அப்புறம் உன்னை பார்க்க வச்சுட்டு குடிக்கிறதா என்ன? இல்லை, எனக்கு வேணாம், நீயே சாப்பிடு. இல்லை, நான் கீழே போய் எடுத்துக்கிறேன். ஏன், நான் குடிச்சதுனால குடிக்க மாட்டியா என்ன? சும்மா கொஞ்சம் தானே, என்ன சொல்கிறது. சரி ஓகே, கொடு அப்படின்ட்டு அந்த ஜூஸை வாங்கி தான் ஒரு 2 சிப் பண்ணுறான். இந்தா பொடி போதும். இன்னும் கொஞ்சம் தயம். அதான் குடிச்சிட்டனே. இல்லை இல்லை, இன்னும் கொஞ்சம் குடி, நான் அதுக்கப்புறம் நான் குடிச்சிக்கிறேன். இப்போ தேவன் தான் இன்னும் 2 வாய் குடிச்சிட்டு போதும், இந்தா நீ குடி. ஓகே தயம் அப்படின்னு நான் வாங்கிக்கிறா. இப்போது பொறுமையாக லைட்டாக சிப் பண்ணுற மாதிரி போகிறா. ஆனால் குடிக்கல. கிளாஸ் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ டைம் தான் பார்க்குறா. கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் தான். அதுக்குள்ளே அந்த மருந்து வேலை கட்ட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைமை தான் பார்த்துட்ருக்கா. கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆனதும் தேவனுக்கு ஒரு மாதிரி தலைலாம் சுற்றுது. என்னது ஒரு மாதிரி கேராக இருக்கு அப்படின்னு நான் தலையை பிடிக்கிறான். தேவ், என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜெனி, நீ படி, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். எனி ப்ராப்ளம்? இல்லை இல்லை ஜெனி, நான் வந்துடுறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா.
இப்போது தேவன் ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே நடந்து போகிறான். ரெஸ்ட் ரூம் கிட்ட போகும்போதே டக்குன்னு அவனுக்கு மயக்கம் வந்தது. ஜெனி தான் போய் பிடிச்சிட்றா. தேவ் ஜெனி தேவ் என்னாச்சு இங்கே பாரு ஜெனி அது அப்படின்ட்டு அவனுக்கு மயக்கம் வந்துருச்சு. சரி சரி வா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு பொறுமையாக கூட்டிகிட்டு வந்து பெட்டில் தான் படுக்க வைக்கிறா. தேவ் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணை தட்டுறா. ஒரு மாதிரி தேவ் அவன் கண்ணெல்லாம் மூடிருச்சு. அது ஒரு மாதிரி ஃபுல்லாக மயக்கம் வந்துருச்சு அவனுக்கு. பர்ஃபெக்ட், இதான் கரெக்டான டைம். தேவ் நான் பேசுறது கேட்குதா? அவன் எதுவுமே புரியல அவனுக்கு. இப்போது ஜெனி தான் வந்து கேமராவை பார்க்குறா. ஓகேன்ற மாதிரி சிம்பிள் காட்டுறா. இப்போ ஜெனி தான் பொறுமையாக மேலே இருக்க டிஷர்ட்டை கழட்டிட்டு இப்போது தேவங்கிட்ட தான் வரா. தேவ் இதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும்தான். லவ் யூடா தங்கம். ஒரு மாதிரி செய்கையிலே பண்ணுறா. இப்போது தேவோட டிஷர்ட்டையும் பொறுமையாக கழட்டிட்டு இப்போது ஒரு பெட்ஷீட் மட்டும் எடுத்து போட்டுட்டு தேவங்க அவன் மேலே படுக்க வச்சுக்கிறா. இதை சாம் வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கா. இந்த பக்கம் பார்த்தா சாம் தான் ஜெனி பக்காவாக பண்ணிட்டான். பார்க்குறதுக்கு அப்படியே தேவங்க பண்ண மாதிரியே இருக்குது. சூப்பரில். இப்போது சாம் தான் நிறைய சீனை கட் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ மட்டும் மேக் பண்ணிக்கிறா. இப்போது அந்த வீடியோ எடுத்துகிட்டு ஃபைனுக்கு அனுப்பலாமா இல்லை நேரில் போய் சொல்லலாமா? ஃபோனில் அனுப்புனா எடிட்டிங் கூட நினைக்கிற வாய்ப்பு இருக்குது. நம்ம நேரில் போய் காமிச்சிடலாம் அப்படின்னு சாம் முடிவு பண்ணிட்டு இப்போது அவள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நேராக வைனை பக்கம் தான் போகிறா. வைனை வீட்டில் உட்காந்து படிச்சிட்ருக்கா. இப்போது சாம் வந்து காலிங் பெல் அடித்ததும் வைன் வந்து ஓப்பன் பண்ணுறா. சாம் இங்கே வைன் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் வந்தேன். என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க பதட்டமா? அது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இங்கே பாரு அப்படின்ட்டு சாம் தான் ஃபோன் ஆன் பண்ணி அந்த வீடியோ தான் காமிக்கிறா. இப்போது வைனோட கண்ணெல்லாம் விரியுது. இது 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 தியோங் தான் அப்படின்னு சாம் சொல்கிறா. தியோங்க்கு ஒரு மாதிரி மயக்கமே வருது. இங்கே பாரு வைன் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு. இது இது ஜெனி. ஆக்சுவலாக தியோங்க ஜெனியும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உன்னை சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு தான் தியோங்க லவ் பண்ணியிருக்கான். என்ன? ஆமாம். இல்லைனா எதுக்கு போயிட்டு இப்படி நடக்கணும் சொல்லு? எனக்கு அப்போலேருந்து ஒரு சந்தேகம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ இந்த பார்த்ததும் எனக்கு கன்ஃபார்மே ஆகிடுச்சு. இதில் பாதிக்கப்படுறது நீ தானே, அதான் ஓகிட்டே வந்து சொல்லிடலான்னு. இல்லை இது என் தேவங்க இருக்காது அப்படின்னு சொல்கிறா. இங்கே பார்வைன் இதான் உண்மை. அப்படி உனக்கு நம்பிக்கை இல்லைனா தேவங்க கால் பண்ணு. இப்போது வைன் தான் யோசிக்கவே இல்லை, தேங்க தான் கால் பண்ணுறா. ரிங் போய் தேங்க எடுக்கலையா? சரி வா நம்ம நேரில் போய் வீட்டில் போய் கேட்டுடலாம். எப்படி தேங்க வீட்டில் தானே இருப்பான், இது என்னன்ட்டு அவன்கிட்ட கேட்டுடலாம்ல அப்படின்னு சொல்கிறா. இப்போ வைனுக்கும் அது சரின்னு படுது. சரி அப்படின்ட்டு இப்போ வைனும் சாமும் நேராக தேங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. வைனு கண்ணெல்லாம் கலங்குது போகிற வழி ஃபுல்லாக. இப்போது தேவங்களோட வீட்டுக்கு போனதும் வைன் தான் பார்க்குறா வெளியே ஜெனியோட செருப்பு இருக்குது. இது நான் சொன்னேன்ல. இப்போது வைனுக்கு தான் உள்ளே போகிறதுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. வைன் பாஸ்வேர்ட் சொல்லு. நீ தேவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்திருப்பல்ல, அது என்னோட பர்த்டே டேட்டும் அவனோட பர்த்டே டேட்டும் தான் அப்படின்னு சொல்கிறா. இப்போ சாம் தான் இது வேற அதில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினச்சிக்கிட்டு இப்போ பாஸ்வேர்ட் தான் போடுறா. டோரும் ஓப்பன் ஆகுது. வைன் போ. அது சரி வா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாம் தான் வைனோட கை பிடிச்சி உள்ள கூட்டிகிட்டு போகிறா. வைன் தேவங்களோட ரூம் அங்கே இருக்க அப்படின்னு சொல்கிறா. வைன் வந்து தேவங்களோட ரூமை தான் பார்க்குறா. இல்லை சாம் நான் போகல அப்படின்னு சொல்கிறா. வைன் உனக்கு உண்மை என்ன தெரிஞ்சா தானே, இல்லைனா நீ ஏமாந்துட்டு தான் இருப்ப, நீ போய் பாரு அப்படின்னு சொல்கிறா. இப்போது வைனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. போயிட்டு தேவங்களோட ரூமை தான் பொறுமையாக திறக்கிறா. அவளுக்கு பார்த்ததும் சம்பஷாக்கு அவளுக்கு வாமிட்டே வந்துருச்சு. குடுக்கணும் ஓடுறா வாயை மூடிட்டு. இப்போ போயிட்டு வாஷ் மிஷினில் தான் இப்போ சாம் போயிட்டு வைனை தான் பிடிக்கிறா. வைன் என்னாச்சு?
இப்போது ஃபைன் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு அங்கே தேங்க அங்கே சென்னை ஃபைன் ஃபைன் ஒன்றும் இல்லை அழாத எதுக்கு எதுக்கு எனக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணணும் தேவ அப்படின்ட்டு அவள் கீழே உட்காந்துட்டே அழறா. அவளால் முடியல. அவள் பார்த்தது அவள் கண்ணு முன்னாடியே வந்து நிற்கிது. அவளால் அது சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எதுக்கு என்ன இப்படி பண்ணும்? இப்போ சாம் தான் வைன், இங்கெல்லாம் அது காமன் தான். மேக்ஸிமம் பணக்காரர்கள் எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க. நீ தான் ஏமாந்துட்ட. நான் என்ன பண்ண உங்களுக்கு? நான் இங்கே படிக்க வந்தது தப்பா? அவ கூட நான் பழகினது தப்பா? லவ் பண்ணது தப்பா? என்ன பண்ணுவேன் நான் அப்படின்ட்டு அவளால் முடியல. உட்காந்து அழுதுட்ருக்கா. இங்கே பாருவேன், இதுக்கு மேலே நீ தேங்க விட்டுட்ட போயிடு, அதான் உனக்கு நல்லது. இல்லைனா நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்கிறா. இப்போ வயனால் முடியல. அவள் பொறுமையாக எழுந்திரிச்சு அந்த வீட்டை விட்டு தான் போகிறா. போயிட்டு ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்குறா. எதுக்கு எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? என்ன பண்ண? அதுக்கு நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, ஒரு டைம் பாஸ் தான் பண்ணேன்னு. நீ அதுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிருப்பேன்ல அப்படின்னு நினச்சிட்டு அவள் பயங்கரமாக அழறா. நேராக அவள் வீட்டுக்கு தான் கிளம்பி போயிடுறா. அவளால் முடியல. போயிட்டு ரெஸ்ட் ரூமில் தான் டேப்பை திறந்து விட்டு உட்காந்துக்கிறா. அவளால் முடியல. எதுக்கு எதுக்கு எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும்? நானா கேட்டேன், நானும் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், நானா அப்படின்ட்டு அவளால் முடியல. ரொம்ப எமோஷனல் ஆகிட்டுருக்கா. அவள் அழுது அங்கேயே படுத்துடுறா. இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தா தியோங் வீட்டில் தான் மார்னிங் தியோங் எந்திரிக்கிறான். என்ன தலை வலிக்குது அப்படின்ட்டு அவன் தலையை பிடிச்சிட்டு எந்திரிக்கிறான். என்னாச்சு எனக்கு சுத்தமாக முடியல. இப்போது சைடில் தான் பார்க்குறான். அவனுக்கு பார்த்ததும் ஷாக்கு. ஜெனி. இப்போது ஜெனி தான். தயாங், எதுக்கு எழுப்புற? எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு உடம்புலாம் வலிக்குது அப்படின்னு திரும்பி படுக்கிறா. தியோங்கு செம்ம ஷாக்கு. அவன் மேலே டிஷர்ட்டை காணோம். ஜெனி அப்படின்றான். தியோங், என்ன நடக்குதுங்க? அது நீ தான். இங்கே பாரு, இங்கே எதுவும் நடக்கலை, சும்மா நடிக்காத. தியோங், இல்லை நீ தான். இங்கே பாரு, நேற்று ஃபுல்லாக நீ மட்டும்தான் என் கூட. என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு தியோங் தான் பார்க்குறான். ஜெனியோட கழுத்துலலாம் அங்கங்கே ரெட் ரெட்டாக இருக்கு. என்ன தியோங் இப்படி பேசுகிற? அப்போ நீ என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன, என் கூட நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன்ன, எல்லாமே பண்ணி என் கூட. அப்போது அதெல்லாம் பொய்யா? என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அழறா. இங்கே பாரு ஜெனி, நான் எதுவுமே பண்ணல, நீ பண்ணாமலே பண்ண. தியோங், நான் எதாவது சொல்லிட போகிறேன், அமைதியாரு. நான் வேணாம் தான் சொன்னேன், நீ தான் எல்லாத்தையும் பண்ண, வலுக்கட்டாயமாக பிடிச்சி வச்சு. என்ன ஜெனி பேசுகிற? ஆமாம், நீ தான் எல்லாத்தையும் பண்ண. நீ சொன்னல நீத்தி, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், வயன் இல்லைன்னு சொன்னேன்ல என்கிட்ட. ஜெனி, லூஸ் மாதிரி பேசாத. என்றைக்கும் எனக்கு வயன் மட்டும்தான், நான் வேறு யாரும் அதை நினச்சி கூட பார்த்து கிடையாது. அப்புறம் எதுக்கு என்ன இந்த மாதிரி பண்ண? இப்போ என் லைஃப்க்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வளரா. ஐயோ அப்படின்ட்டு தேங்க வந்து அவன் தலையை பிடிக்கிறான். ஜெனி தான் நக்கலா ஒரு மாதிரி சிரிக்கிறா. அழுடா அழு, இதுக்கப்புறம் நான் தான் அவன் வாழ்க்கையில், வயன் கிடையாது அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினச்சி பார்த்துட்ருக்கா. இப்போது தேவுக்கு தான் ஒரு ஃபோன் கால் வருது. தேவ் பார்க்குறான். இப்போது அதில் வயன் தான் அடிக்கிறா. வயன் அது இப்போது டக்குன்னு தேவங் தான் ஃபோன் அட்டெண்ட் பண்ணுறான். ஹலோ வயன். தேவங், எங்கே இருக்க? வீட்டில். இன்றைக்கி ஃபைனல் எக்ஸாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு வயன், அதை முடிச்சுட்டு மேலே டெரஸில் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றா. வயன் தேவங்க அடுத்த வார்த்தை கூட பேச விடல. இப்போ தேவங்க தான் கடுப்பாக எந்திரிச்சிட்டு, ஜெனி இங்கேருந்து போயிரு சொல்லிட்டேன். தேவ், என்னை என்ன வயனை நினச்சியா? அவளை மாரி பயந்து போகிறதுக்கு இது என்னோடய வாழ்க்கை, அதுக்கு மேலே பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். இப்போது தேவங்க தான் அவனால் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இங்கே பாரு, எதுவும் நடக்கலை, நீயா ட்ராமா க்ரியேட் பண்ணிட்டுருக்காத. இங்கே பாரு,
இதை நான் எங்கே வேணாலும் போய் சொல்லுவேன். நீ எனக்கு வேணும், அவ்வளோதான். என் வாழ்க்கையை நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன். இதை நான் வாங்கிக்கிட்ட கூட சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறா. ஏய் இங்கே பாரு, வாங்கிக்கிட்டலாம் ஏதாவது சொன்னேன் அப்போது ஒழுங்காக எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இல்லைனா நான் வாங்கிக்கிட்ட சொல்லுவேன் தான் அப்படின்னு சொல்கிறா. ஏய் நீ எல்லாம் இரு, முதல்ல அவளை பார்த்துட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு தேங்க தான் எந்திரிச்சிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்புறான். ஜெனி ஒரு மாதிரி நக்கலாக இருக்கா. இப்போது தேங்க தான் வேகமாக காலேஜ் தான் போகிறான். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வந்து பார்க்குறான், வைன் எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் எழுதிட்டுருக்கா. இப்போ தேங்க தான் சரி அவள் எக்ஸாம் முடிக்கட்டும், அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இப்போ அவனோட எக்ஸாம் ஹால் போயிடுறான். இப்போது ஆஃப்டர் ஒரு 3 hours கழித்து பார்த்தா தான் வைன் வந்து டெரஸில் நின்றுட்டுருக்கா. இப்போது தேங்க தான் வரான். வைன் காலையே பார்க்கணுன்னு சொன்னேன். இல்லையே தேவம், நான் எக்ஸாம் முடிச்சுட்டு தானே பார்க்கணுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறா. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? நான் இப்போ தான் சரியாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன் தேவம். நான் பேசிட்டு போயிடுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்கிறா. என்ன வைன் இப்படி பேசுகிற? வேறு எப்படி பேசணும்னு நினைக்கிற? வேறு எப்படி பேசணும் இப்பயும் போல்? ஐயோ தேவம், அப்படி பயந்து பேசணுமா உனக்கு? இல்லை கொஞ்சம் பேசணுமா? இல்லை அதான் உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு கேவலமாக இல்லை? வெக்கமா இல்லை? எப்படி நான் இப்படி ஏமாத்த தோணுச்சு உனக்கு? உனக்கு அப்படி ஜெனி தான் லவ் பண்ணுறேன்னா போக வேண்டியது நான் அவகிட்டே. என்கிட்ட ஏன்டா வந்த? என் மனசு ஏன்டா கலைச்ச அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேட்குறா. வயனோட கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. சி, உனக்கு தொடரத்துல கூட எனக்கு அருவருப்பாக இருக்குடா. இவெல்லாம் உன் கூட தான் லவ் பண்ணுன்னு தெரிஞ்சா உடம்பெல்லாம் கூசுதுடா. சி, தயவு செஞ்சு என் மூச்சிலே முழிச்சிடாத. உன்னை ப்ளீ ஏன்னா ஏன் எதுக்கு அப்படி? உனக்கு இதுதான் தேவைனா அதை முன்னாடி கேட்டிருக்கலாம் இல்லைடா. வலிக்குதுடா மனசு, லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்தி. வலிக்குதுடா மனசு. நான் என்னடா பண்ணுவேன்? நான் இதுக்கு தாண்டா பயந்து ஒரு நாளுமே இருந்தேன். அப்படி என்னடா உனக்கு நான் பாவம் பண்ணேன் சொல்லு? ஜெனியை லவ் பண்ணுறேன்னா போக வேண்டியதானே அவ கூடிய? உன் ஸ்டேட்டஸ்க்கு நான் ஒத்து வர மாட்டேன்னு நான் சொன்னேனா இல்லையா? ஏன்டா என்னை ஏமாத்தினேன்? வைனது, என் பேரை கூட வாயால் சொல்லாத. அதுக்கு கூட உனக்கு அருகது கிடையாது. எனக்கு உன்னை பார்த்தாலே அப்படி உடம்புலாம் எரியுது, வாந்தி வருது. சி, இல்லை வைன், உன்கிட்ட யாரும் தப்பாவா? என் கடலை பார்த்தேன்டா அது அப்படின்ட்டு அவள் அழுதுட்டு கீழே உட்கார்றா. இப்போ தேங்கதான் வைன் சி, தொடாத, என்னை தொடுற வேலை வச்சுக்காத. உன்னை பார்த்தாலே எனக்கு என்னையும் நானே எரிச்சுக்கணும்னு தோணுதுடா. அந்தளவுக்கு என்னை பார்க்கும்போது எனக்கு கோவம் வருது தெரியுமா? உன்னெல்லாம் லவ் பண்ணன்னு நினச்சா ஏண்டா எப்படி உனக்கு துரோகம் பண்ணணும்னு தோணுச்சு? அப்படிலாம் இல்லை வைன், புரிச்சுக்கோ. நான் எதுவுமே பண்ணல, எதுவும் பண்ணாமலையா? எனக்கு சொல்லவே நாக்கு கூசுறா. சி அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு தான் நான் யாரையும் நம்பினதில்லை. முதல்ல நம்பினதும் ஒன்று தான், இன்னைக்கு ஏமாந்து நிற்கிறதும் ஒன்றால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழறா. அவளால் முடியல அவள் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண. இப்போ வைன் வந்து அவள் கண்ணை தொடச்சிட்டு எந்திரிக்கிறா. இங்கே பார், இந்த உலகத்திலே வெறுக்கிறனா அது ஒன்றை மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறா. தேவோட கண்ணெல்லாம் கலங்குது. வைனது, ஜென்மத்துக்கு என் மூஞ்சிலே முழிச்சிடாத. என் வாழ்க்கையிலே வெறுக்கிறேன்னா அது பொண்ணை மட்டும்தான் தேயும், பொண்ணை மட்டும்தான். சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. தியோன் கண்லேருந்து கண்ணீராக வருது. அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. வயன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்போது நல்லா மழை பெய்யுது. தியோங் தான் அங்கேயே நீல் டவுன் பண்ணி உட்காடுறான். இல்லை வயன், நான் எதுவும் பண்ணலை, போகாத, நான் எதுவும் பண்ணலடி அப்படின்ட்டு அவனால் தாங்க முடியல. அந்த மழையிலே அழுதுட்ருக்கான். அவன் கண்ணீர் வெளியே தெரியல, அந்த மழையிலே நனைஞ்சு போகுது. அவனால் முடியல. வைன் போனதை அவனால் ஏற்றுக்கவும் முடியல. இப்போது அங்கே ஜிமின் தான் வரான். தியாங் மஜா அவளை போவேன்னு சொல்கிறான். நான் எதுவும் பண்ணலடா. சரி ஒன்றும் இல்லை, எந்திரடா. நான் எதுவுமே பண்ணலடா. நான் அவளுக்கு இப்போ வரைக்கும் உண்மையாக தாண்டா இருக்கேன்.
சரி சரி தயம் எந்திரி, நான் பார்த்துக்கலாம் வா அப்படின்ட்டு தேங்க தான் கூட்டிகிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் வைனுமே அவன் அங்கேருந்து கிளம்பி இந்தியா போயிடுவா. காலேஜ் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு தேங்குமே வைனை தேடி இருப்பான். வைன் காலேஜ் விட்டால் போயிட்டான்னு தெரிஞ்சதும் அவனால் அதை ஏற்றுக்க முடியல. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதோட அவனும் அங்கங்கே தேடிட்டு இருந்திருப்பான். இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் அவளை பார்த்துருப்பான். இதைத்தான் தயங் வந்து ப்ரெசண்டில் நினச்சி பார்க்குறான். அவன் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. வயலோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். இதுக்கப்புறம் உன்னை நான் எங்கேயும் விட மாட்டேன்டி, நீ எனக்கு மட்டும்தான், நமக்கு நடுவில் யாரையும் நான் வர விட மாட்டேன், இதுக்கப்புறம் நீயும் நானும் மட்டும்தான் அப்படின்ட்டு வயனோட ஃபோஹெட்டில் தான் அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறான். இப்போ தேவன் அங்கேருந்து எந்திரிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிடுறான். இப்போ தான் வயன் வந்து கண்ணே முழிக்கிறா. எங்கே இருக்க அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறா. இது யாரோட வீடு? நான் கல்யாண மணமேடல தேவன். அவள் கீழே குறைஞ்சி பார்க்குறா. அவள் கழுத்தில் தாலி இருக்கு. இது அப்படின்ட்டு அவள் கையில் எடுக்கிறா. இப்போ தான் தேவன் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து வெளியே வருவான். வயன் எந்திரிச்சு உட்காந்துட்ட பார்த்து, வயன் ஆ நீங்கள் என்ன பண்ணுற? ஆ ஏய் கோல், நான் உன்னோட ஹஸ்பண்ட், அப்புறம் நான் எங்கே போகிறது? அதுவும் இல்லாமல் இது என்னோடய வீடு, நான் இங்கே தான் இருப்பேன். சி, என்ன ஏன்டா இங்கே கூட்டு வந்த? அது இந்த கேடு கட்ட வீட்டுக்கு நீ இருக்கிற இடத்துல நின்னாலே அப்படியே கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி இருக்கு. சி, உனக்கு வெக்கமா இல்லை? ஏய் என்ன, எனக்கு புரியல. இப்போ நீ என் பொண்டாட்டி, புரியுதா? அது அந்த மரியாதையாக நடந்துக்கோ. உனக்கு ஒரு பொண்டாட்டி ஒரு கேடு, நீ கட்டணும்னா ஒரு பொண்டாட்டி கட்டக்கூடாது. ஏய் என்னடி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு தேங்க சொல்கிறான். பின்ன எவ்வாறு நல்லா வருது, உனக்கு வெக்கமா இல்லை? எப்படி நான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு? என் மூஞ்சிலே முடிக்காதுன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். அதையும் மீறி வந்து உனக்கு வெக்கமா இல்லை? ஏன் உனக்கு ஜெனி விட்டு போயிட்டாளா என்ன? இல்லை வேறு பொண்ணு உனக்கு கிடைக்கலையா அப்படின்னு சொன்னதும் தேம் யோசிக்கவே இல்லை. வைன் கண்ணத்துலேயே பல்லான்னு ஒன்று வைக்கிறான். இப்போ வைன் தான் கண்ணத்தை பிடிச்சிட்டு தேங்க பார்க்குறா. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசின அவ்வளோதான். ஒழுங்கா எனக்கு பொண்டாட்டியாக இருக்கிற வேலையை மட்டும் பாரு, சரியா? சும்மா தேவையில்லாத ஏதாவது பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக வைன் வந்து இந்த ஒரு சைட் தேவங்க இது வரைக்கும் அவள் பார்த்ததே கிடையாது. தேவங்க இவ்வளோ கோவம் வருமா, இப்படி அடிப்பாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அப்படியே டோட்டலாக வேற ஒரு தேங்க பார்க்குறாங்க. அது அது அப்படின்ட்டு வாயெல்லாம் டைப் அடிக்குது. ஏன்னா உங்கள் அப்பா உன்னை என்கிட்ட கொடுத்துட்டு நல்லா பார்த்துக்குங்க மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் உங்கள் பொறுப்பு தான்ட்டு. அதனால் மூடிட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் கேளு. இந்த ஓவர் பசங்க பேசிகிட்டு இருந்தா இப்போ விழுந்த மாதிரி 4 விழும் சேர்த்து. இப்படி தேங்க சொன்னதும் வயனுக்கு செம்ம பயம். அது நீ என்ன நீ என்னடி நீ? ஒழுங்காக எழுந்திரிச்சு கிளம்பு, நைட்டு ஃப்ளைட்டு, அப்ராட் கிளம்புறோம் அப்படின்ட்டு போகிறாங்க. நான் ஏன் வரணும், நான் எதுக்கு வரணும் அப்படின்னு வயன் கேட்குறா. இப்போ தேங்க திரும்பி முறைச்சி பார்க்குறான். அது அப்படின்ட்டு வயன் தான் 2 ஸ்டெப் பின்னாடி போகிறா. இப்போ தேங்க தான் கிளம்புனா கிளம்பு, கேள்வி கேட்குற வேலையை என்கிட்ட வச்சுக்காத, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். நான் என்ன கிளம்புறியா? கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறா. எடுத்து வை அப்படின்ட்டு அவன் போயிடுறான். வயந்தான் ஒரு மாதிரி தேங்க வித்தியாசமாக பார்க்குறா. இவன் என்ன இப்படி பேசுகிறான், அடிச்சிட்டான், என்ன என்ன நடக்குதுங்க? இது தேங்காத அப்படின்ற மாதிரி அவளுக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா வேற ஒரு தேவம் அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா தேங்தான் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டு ஒரு மாதிரி நிற்கிறான். சாரி வைன், இப்போ உன்னை அடித்தது உனக்கு வலிச்சதா தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி, ஏன்டி இப்படி பண்ணுற? நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க வைன், உனக்கு எல்லாத்தையும் நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஆஃப்டர் ஒரு 1 hour கழித்து பார்த்தா தான் தேங்கும் வைனும் ஒரு ஃப்ளைட்டில் தான் உட்காந்துருக்காங்க. ஃபைன் பார்க்குறா. என்ன இந்த ஃப்ளைட்டில் யாரும் இல்லை? இப்போ தேங் தான் திரும்பி வயனை பார்க்குறான். இது என்னோடய ஃப்ளைட். இப்போ வயந்த கேவலமாக பார்க்குறா தேங்க. இவெல்லாம் ஒரு ஃப்ளைட்டை வாங்குறதா
அதான் அவங்க அப்பா சொத்து அவ்வளோ குட்டி கிடக்குது, அப்படியே அதை தான் அவன் தண்ணுவான், வேறு என்ன பண்ணிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறா. என்ன இப்போது வயந்தா திரும்பிக்கிறா. இவள் ஃப்ளைட்டும் கிளம்புது. இப்போது அவங்க எங்கே படித்தாங்களோ, எங்கே லவ் பண்ணாங்களோ அதே ஒர்க் தான் போயிட்டுருக்கான். இப்போது ஆஃப்டர் ஒரு 8 ஹவர்ஸ் கழிச்சு அந்த இடத்துல தான் வந்து லேண்ட் ஆகிறாங்க. இப்போ தேவங்க தான் வயனை கூப்பிட்டு அங்கேருந்து வெளியே வரான். பார்த்தா அங்கே ஒரு 5-6 கார் நிற்கிது. இப்போது அதுலேருந்து ஒரு பர்சன் வந்தான். சார் எல்லாம் ரெடி சார். ஏறுவேன் அப்படின்னு சொல்கிறான் ஒரு காரை கை காமிச்சு. இப்போது வயந்த எதுவும் சொல்ல போய் அந்த காரில் தான் ஏறுறா. சார் எங்கே சார், வீட்டுக்கு தானே? அப்படின்னு சொல்லிட்டு திங் தான் போய் காரில் ஏறுறான். இப்போ காரும் ஸ்டார்ட் ஆகுது. முன்ன பின்ன 2-3 கார் வருது. இதை வைன் பார்க்குறா. மனசுக்குள்ள பெரிய விஐபி நினைப்போம். ஏன் துறைக்கு ஒரு காரில் பண்ணாலும் பத்தாதான் என்ன, இவன் கிட்டக்கு 2 கார் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் உட்காந்துருக்கா. ஆஃப்டர் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஒரு பெரிய மேன்ஷன் தான். வைன் பார்க்குறா. என்ன வீடே பேலஸ் மாதிரி இருக்கு, இந்த வீட்டில் யாரும் தான் இல்லையே அப்படின்ற மாதிரி பார்க்குறா. இப்போ தியாங் தான் காரை விட்டு இறங்குறான். இறங்கு அப்படின்னு சொல்கிறான். வைனை இறங்கி பார்க்குறான் அந்த வீட்டையே. அந்த வீடே கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃப்ளோர் இருக்கும் போல இருக்குது. அவ்வளோ பெருசாக இருக்குது. இதென்ன அப்பார்ட்மெண்ட்டா இல்லை வீடா, இவ்வளோ பெருசு இருக்குது? உள்ள போ. திங்க்ஸு எடுத்துகிட்டு வருவாங்க. டிரைவர் சார் நான் எடுத்துகிட்டு வரேன் சார். உள்ளவா அப்படின்ட்டு வயனோட கையை தான் பிடிக்க போகிறான். டக்குன்னு வயன் கையை நவுத்துடுறா. இப்போ தேங்க தான் முறைச்சி பார்க்குறான். வயன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்கிறா. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ண அப்படின்ட்டு முறைக்கிறான். அது அப்படின்ட்டு 2 ஸ்டெப் பின்னாடி போகிறா. தேங்க யோசிக்கவே இல்லை. டக்குன்னு வயனோட கையை பிடிச்சி எடுத்து வயன் அப்படியே தூக்கிடுறான். தேங்க தான் வயனை பார்க்குறான். வயன் ஒரு மாதிரி கடுப்பாக பார்க்குறா. இறக்கி விடு. இங்கே பாரு, நீ கையை பிடிக்காமல் நவுத்துனதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன். இது நீ அவாய்ட் பண்ண, அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஒழுங்காக வாயை மூடிட்டு வா, இல்லைனா அப்படின்றான். வயனை அடுத்த வார்த்தை பேசல. இப்போது தேங்க தான் வயனை தூக்கிட்டு நேராக உள்ளே தான் போகிறான். இப்போது தேங்கோட பிஏ தான். சார் குட் மார்னிங் அப்படின்ட்டு பார்க்குறான். பார்த்தா தேங்க வந்து வயனை தூக்கி வச்சுருக்கிறத பார்த்துட்டு இவங்க யார் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இன்றைக்கி முக்கியமான ஷெட்யூல் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்டே பேசுகிறான். தேங்கோட பிஏவும் பின்னாடியே வந்துட்டுருக்கான். சார் இன்றைக்கி 2 கிளைண்ட் மீட்டிங் இருக்குது சார், 2மே ஃபாரின் கிளைண்ட் தான். ஓகே, இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? இன்னும் ஒரு 3 ஹவர்ஸில் சார். ஓகே, மற்ற எல்லாத்தையும் ரெடி ஆகிடுச்சுல, ஃபைல்ஸ்லாம்? அதெல்லாம் ரெடி சார், நீங்கள் சொன்ன மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கம்பெனி பற்றி பேசிகிட்டு வந்துட்டுருக்கான். பயந்து ஆச்சரியமாக பார்க்குறா. என்ன தயவங்க இப்படி பேசுகிறான், இவ்வளோ பொறுப்பாக இருக்கான், இப்படிலாம் அவன் இருக்க மாட்டானே அப்படின்ற மாதிரி வாயை பொழந்து பார்த்துட்ருக்கா. அப்புறம் ஜிமன் வந்துட்டானா? சார் அவர் நேத்தியே வந்துட்டாரு சார். எங்கள் கம்பெனியில் இருக்கானா என்ன? இல்லை சார், 2 டேஸ் லீவ் கிட்ட தான் சொன்னார். அவனை ஒழுங்காக வர சொல்ல அவனை. ஓகே சார் அப்படின்ட்டு பிஏ தான். சார் இவங்க அப்படின்னு எது கேட்க வரான். இவன் என்னோடய ஒய்ஃப் வயன். இதுக்கப்புறம் எனக்கு இங்கே என்ன ரெஸ்பெக்ட் இருக்கோ அதே ரெஸ்பெக்ட் அவளுக்கு இருக்கணும். கரெக்ட் அப்படின்னு சொல்கிறான். ஓகே சார் அப்படின்னு சொன்னதும் இப்போது பிஏ தான். சார் நான் கீழே வெயிட் பண்ணுறேன் சார். அண்ட் அந்த 2 மெய்டும் கீழே குடோனில் ஒர்க் பண்ணிருக்காங்களா? ஆமாம் சார். இதுக்கப்புறம் அவங்க இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. அவங்க 2 பேரையும் வயனுக்கு சர்வெண்ட்டாக மாற்றுங்க. ஓகே சார். அப்படின்ட்டு வயனை தூக்கிட்டு நேராக ரூம்குள்ளே தான் போயிடுறான். போய் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நேராக போய் பெட்டில் தான் உட்கார வைக்கிறான். இப்போ வயந்தான் எந்திரிக்கிறா. எந்திரிக்கக்கூடாது, அங்கேயே இரு அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு? ஒழுங்காக ரெஸ்ட் எடு. ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம்ல, சும்மா ஆடிட்டுருக்காத, புரியுதா? நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே இங்கே இருக்குது. உன்னோட ட்ரெஸ்ஸு, உனக்கு தேவையான திங்ஸ், அப்புறம் உன்னோட அப்படின்ட்டு அவன் பார்க்குறான். பயந்தான் அவள் கையை வச்சு செஸ்ட்டை மூடுறா. புரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீ எதுக்கு வாங்குற? யாரை கேட்டு வாங்கின? முதல்ல நீ நீ அப்படின்னு சொல்லிட்டு பதறா. ஸ்டாப்
இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நான் தான் வாங்குவேன். ஏன்னா நான் உன்னோட ஹஸ்பண்ட். எனக்கு மட்டும்தான் அதுக்கு உரிமை இருக்குது. ஆ, நீயே உரிமை எடுத்துக்கிறதில்ல. அதுக்கு முதல்ல நான் பெர்மிஷன் கொடுக்கணும். உன்னோட பெர்மிஷன்லாம் எனக்கு தேவையில்ல. நீ நீ அப்படின்னு டென்ஷன் ஆறா? பத்தியம் தான். ஒழுங்காக சமத்தா சாப்பிட்டுட்டு உட்காந்துரு. புருஷன் வேலைக்கு போயிட்டு வருவேன், சரியா? நீயே அதை பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு சொல்கிறான். இப்போது வைந்தா பக்கத்தில் இருக்க தலைக்காணியை தூக்கி வீசுறா. டக்குன்னு தேங்கிட்டு நவுறான் கேஷுவலா. இங்கே பாரு, எனக்கு புரியுது இந்த ஆர்வம்லாம். புருஷனுக்கு வேலை இருக்குது, என்ன பண்ணுறது? உன் கூட இப்போ விளையாட நேரம் இல்லையே. முடிச்சுட்டு நைட்டுக்கு வரேன், சரியா? அதுக்கப்புறம் இந்த பெட்டில் அப்படின்றான். உன்னை அப்படின்ட்டு இன்னொரு தலைக்காணி தூக்கி வீசுறா. சரி, நீ உட்காந்துரு, நான் வந்துடுறேன், சரியா? பாய் அப்படின்னு சைக்கிளை காமிச்சிட்டு அங்கேருந்து போகிறான் கதவை சாத்திட்டு. சி அப்படின்ட்டு வயனு கட்டுப்பாக்குது. இவன் கூடலாம் ஐயோ எல்லாம் எங்கள் அப்பாவை சொல்லணும். போயும் இவனுக்கு ஏன் ஊரில் மாப்பிள்ளையே கிடைக்கலையா என்ன? ஒரு பிச்சைக்காரனை கூட கல்யாணம் பண்ணியிருப்பேன், இவனை போய் அப்படின்ட்டு அவளுக்கு அவ்வளோ கடுப்பாகுது. தெய்வங்க பார்க்கும்போது அப்படியே அவளுக்கு வெறியாகுது. இப்போது பயந்தான் பெட்லேயே உட்காந்துட்ருக்கா நகத்தை கடிச்சிட்டு. எதுவுமே பண்ண முடியாதான் அதுக்கப்புறம் அப்படின்ட்டு அவள் தாலியை தான் பார்க்குறா. தாலி வேற கட்டிட்டான். சே, ஐயோ என்னடா வாழ்க்கை இது. யாரை என் வாழ்க்கையில் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சினோ, இதுக்கப்புறம் அவனை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு நினச்சினோ, அவனே எனக்கு புருஷனா? கடவுளே, உனக்கு நான் இப்படி என்ன தான் பண்ணேன்? ஏன் இப்படி என் வாழ்க்கையில் சுற்றி விளாடுற அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு உட்காந்துருக்கா. இப்போது ஒரு ½ hour கழிச்சு தான் இதில் ட்ரெஸ்ஸு வேறு வாங்கியிருக்கான். என் சைஸ் முதல்ல தெரியுமா? முதல்ல நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா? நக்கலாக சிரிக்கிறான். அப்படியே வாயில் அடிக்கணும். அப்படியே அவன் மண்டையை பிடிச்சி அப்படின்ட்டு அவன் சைக்கிள் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கா. இதெல்லாம் தேங்க வந்து அவன் ஃபோனில் தான் பார்த்துட்ருக்கான். ஏன்னா அவன் ரூமில் கேமரா இருக்குது. அந்த கேமரா மூலயமா வேன் என்னென்ன பண்ணுறான்றதை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். சார் என்னாச்சு? நத்திங், நீங்கள் போங்க. பா, எவ்வளோ கோவம் அவளுக்கு. முன்னாடி விட கோவம் ஜாஸ்தியாக இருக்கும் போலையே. பா, அப்படியே மாறிட்டா. எல்லாமே அதிகமாகிடுச்சு அவளுக்கு. சித்தியம், இன்னும் டபுள் மீனிங்கில் பேசுகிற. கோவம் எல்லாமே அவளுக்கு அதிகமாகிடுச்சு. முன்ன இருந்த வயனு இவ்வளோ சாந்தமாக இருப்பா தெரியுமா? அப்பா, பத்திரகாளியாட்டம் ஆடுறாடா. இவ்வளோ சமாளிக்கணும்னா நான் கொஞ்சம் முரட்டாக இருக்கணும் போல். அப்படின்ட்டு அவன் அதை தான் பார்த்துட்ருக்கான். இப்போது வைந்தான் எந்திரிச்ச நேரம் வார்ட்ரோப் தான் போகிறா. எங்கே அந்த ட்ரெஸ் எல்லாம்? என்னைக்கே தூக்கி போட்டுறேன் அப்படின்ட்டு அங்கே ஒரு பெரிய கபோர்ட் இருக்கும். அதை அவள் திறக்கிறா. திறந்ததும் அவளுக்கு செம்ம ஷாக்கு. இது அப்படின்னு பார்த்தா அங்கே ட்ரெஸ் எல்லாமே தேவங்களோட ட்ரெஸ்ஸு, வயனோட ட்ரெஸ்ஸு அப்படி தான் இருக்குது. பேராக இருக்குது. அதை பார்க்குறா அவள். இவன் எதுக்கு இப்படி வச்சுருக்கான்? அதுவும் இந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங்கா? இதெல்லாம் எப்போ பண்ணா? அதுவும் எனக்கு வாங்கின ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக அவனுக்கு வாங்கி வச்சுருக்கான். எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் அவன்? இதோ புதுசாக லவ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கடுப்பாகுது. ஷோ, இப்போது வயனோட இன்னெல்லாம் கீழே இருக்கும். அதெல்லாம் பார்க்குறா. அதில் இருக்க சைஸு தான் பார்க்குறா. இன்னும் எல்லாம் கரெக்டாக இருக்கு. இதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சுது? அவனுக்கு அதெல்லாம் தெரியாது, கண்டிப்பாக எல்லாம் தெரியும். சி அப்படின்ட்டு அந்த டோரை சாத்திட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்படி தான் அன்றைக்கி டேயும் போகுது. இப்போ நைட்டு போல தான் தேங்க வரான். வயன் அந்த ரூம் விட்டு வெளியே வரவே இல்லை. தேங்க வந்து டோரை திறந்தா வயன் அப்படியே உட்காந்துருக்கா. ஏய், என்ன உன்னை விட்டு போன அதே இடத்துல உட்காந்துட்ருக்க? போய் ஃப்ரெஷ் ஆகலை? நான் எதுக்கு ஃப்ரெஷ் ஆகணும்? அதுவும் நீ வாங்கி கொடுத்ததெல்லாம் நான் ஏன் போடணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது இதே ட்ரெஸ்ஸில் தான் இருக்க போறியா என்ன? அப்போது உன்னோட இஷ்டம். ஆக்சுவலாக அவளுக்கு ட்ராவல் பண்ணி வந்து ஃப்ரெஷ் ஆகணும்னு தான் தோணியிருக்கோம். ஆனால் அந்த ட்ரெஸ்லாம் அவன் வாங்கி கொடுத்ததுனால தான் அவள் போடாமல் அதே இடத்துல உட்காந்துட்டு இருந்திருப்பா. இப்போ வயன் தான் அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஊர்லேருந்து எனக்கு என்னோடய ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்குன்னு நான் இந்தியா போய் எடுத்துகிட்டு வர முடியும்? இப்போதைக்கு தான் போடு. முடியாது, நீ வாங்கி கொடுத்தா நான் போட மாட்டேன். அப்போ உட்காந்துரு, உனக்கு பிச்சிருவேன். எனக்கு என்னோடய ட்ரெஸ் வேணும், நான் ஃப்ரெஷ் ஆகணும், எனக்கு ட்ரெஸ் வேணும். அதான் இருக்குல்ல, அது நீ வாங்கி கொடுத்தது. நான் மட்டும் என்ன வேறையா என்ன? உன் புருஷன் தானே, நான் தானே வாங்கி கொடுத்தேன், போடு. நீ வாங்கி கொடுத்தா நான் ஏன் போடணும்? எதுக்கு போடணும்னு நான் கேட்குறேன். எவ்வளோ வாங்கி கொடுத்ததெல்லாம் நான் போட முடியாது.
இதே நான் வாங்கி கொடுத்தா நீ போடுவியா? உன் இன்னும் நான் வாங்கி தரேன், போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆ எனக்கு ஓகே தான், என் பொண்டாட்டி எனக்கு வாங்கி தரா, எனக்கு சந்தோஷம்தான். அப்புறம் சைஸ் தெரியும்ல அப்படின்னு சொல்லி டைம் கேட்குறான். சி உனக்குலாம் வெக்கமா இல்லையா? ஐயோ இவங்கிட்டே போய் இதெல்லாம் கேட்குறேன் பாரு அப்படின்ட்டு அவள் தள்ளி அடிச்சுக்கிறா. இரேன் இப்போ நீ தான் கேட்ட, அதனால தான் சொன்னேன், எனக்கு பிரச்சனை இல்லை. சரி உன்கிட்டலாம் கேட்டேன் பார்த்தியா, என்ன சொல்லணும் அப்படின்னு அவள் தள்ளி அடிச்சுக்கிறா. ஏய் என்னடி ஓவராக பண்ணுற? எனக்கு புரியல. என்ன போ, ஏன் வாங்கி கொடுத்து போட மாட்டியா என்ன? போ, இப்போ நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அதை போடுற, நான் பார்க்குறேன், நீ போ அப்படின்றான். முடியாது அப்படின்னு சொல்கிறா. இப்போ நீ போய் போடலனா நானா உனக்கு போட வைப்பேன். என்ன வசதி, நீயா போடுறியா இல்லை நானா அப்படின்னு பார்க்குறான். உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா? பெரிய சிஓ, பெரிய இவ்வளோ பெரிய வீடு இருந்தால், நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தா உனக்கு நான் பயந்துடணுமா? வயன் உனக்கு இப்பவும் புரியல. நான் இதெல்லாம் சொல்லவே இல்லையே, நீயே அதை பார்த்து ஏன் பயந்துட்டுருக்க? நான் எங்கே பயப்படுறேன்? உன்னை பார்த்தா எனக்கு பயமா? எனக்கு அதெல்லாம் இல்லை. நீ பெரிய ஆள்னா நான் பயப்படணுமா? நானும் அப்படி தான், நானும் சம்பாதிக்கிறேன், எனக்கும் பேங்க் பேலன்ஸ்லாம் இருக்குது, என்னாலையும் தனியாக இருக்க முடியும், உன் தயவுலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறா. சரி அப்போ நான் தான் போட்டு வரணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு வயட கையை தான் பிடிக்க போகிறான். என்ன பண்ணுறா? ஆமாம் நீ தான் போக மாட்டேங்கிறியே, அதான் நான் அதுக்கு என்ன பண்ண, பின்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் பின்னாடி தான் நகர்றா. இப்போ தியங்க முன்னாடி வரான். வரத அப்படின்னு சொல்கிறா. இப்போ தியங் தான் வயனை க்ளோஸாக வந்துட்டு டக்குன்னு சேவத்தில் தான் அணைக்கிறான். என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னதும் இப்போ தியங் தான் அவள் கையை இப்போ டைட்டாக பிடிச்சிட்டு இப்போது அவன் மேலே இருக்க துப்பட்டா தான் எடுக்க போகிறான். வேணாம் தியங் அதெல்லாம் கேட்கவே இல்லை. பொறுமையாக அவன் கையை எடுத்துகிட்டு போயிட்டு அவளுக்கு பின்னாடி தான் லைட் சுவிட்ச் இருக்கும், அது டக்குன்னு ஆஃப் பண்ணிடுறான். இப்போது தேவோட கை தான் பொறுமையாக வயனோட உடம்புக்குள்ளே வருது. இது வைன் ஃபீட் பண்ணிட்டு என்ன பண்ணுற அப்படின்றான். அமைதியாக இருந்தீனா எதுவும் பண்ணாமல் அழகாக உன்னை ஃப்ரெஷ்ஷாக்கி ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றி விட்டுருவேன். இல்லை இது வரைக்கும் நம்ம பண்ணதில்லை, பண்ண வச்சிடாத அப்படின்னு சொல்கிறான். சரி என்ன பேசுகிற? இப்போது தேவன் யோசிக்கவே இல்லை. வயனை தூக்கிட்டு நேரம் ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போயிடுறான். என்னை இறக்கி விடு. அமைதியாரு. அங்கேயுமே லைட் போடல. இப்போது ஷவரை தான் திறக்கிறான். வயன் வந்து ட்ரெஸ்ஸை போட்டிருக்கா, அதை விட நினைறா. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு தேங்க பிடிச்சிட்ருக்கான். அவனை கூட சேர்ந்து நினைறான். இப்போது ஆஃப்டர் ஒரு 10 minutes கழிச்சு வயனோட ட்ரெஸ்ஸை மட்டும் கழட்டிட்டு பக்கத்தில் டவல் இருக்கும், அதை எடுத்து வச்சு கட்டுறான். இன்னும் இப்போது பொறுமையாக வயனை தூக்கிட்டு வந்துட்டு நேராக ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே தான் போகிறான். அங்கே கபோர்டில் நைட் ட்ரெஸ் இருக்கும், அதை எடுத்து போட்டு விடுறான். இப்போது போட்டு விடும்போது தான் பரவாயில்லையே, நான் வாங்கின சைஸ் உனக்கு கரெக்டாக இருக்கு அப்படின்றான். சி உன்னை அட்டம் பிடிக்காதடி அப்படின்ட்டு போட்டு விடுறான். இப்போ தான் லைட்டே ஆன் பண்ணுறான். ஃபைன் பார்க்குறா, ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டுட்ருக்கா. நீ டைம் வந்து டாலும் நின்றுருக்கான். இரு நானும் மாற்றிட்டு வரேன் அப்படின்ட்டு வைன் முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறான். வைன் கொடுக்கணும் வெளியே ஓடி வந்துட்டா. இப்போது திங் தான் சிரிச்சுக்கிட்டு அவன் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வெளியில் வரான். ஒரு டிஷர்ட்டு ட்ராக்கும் போட்டுட்டு. சரி என்ன சாப்பிட்ற? எனக்கு ஒன்றும் வேணாம், உனக்கு பிடிச்ச நூடுல்ஸே பண்ணி எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ண அப்படின்ட்டு அவன் போகிறான். எனக்கு வேணான்ற அவன் கேட்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு போயிட்டான். இவன் என்ன நான் சொல்கிறது கேட்கவே மாட்டானா? இவனா வரான், இவனா எதாவது பண்ணிட்டுருக்கான் இப்போது அப்படின்ட்டு கடுப்பாகிறா. இப்போ தேங்க கிச்சனுக்கு போயிட்டு அவளுக்கு பிடிச்ச நூடுல்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வரான் மேலே. இப்போது வைன் உட்காந்துருக்கா. தேங்க அந்த ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு நூடுல்ஸ் ஒரு ஸ்பூன் எடுத்து நீட்டுறான். ஆக்காட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறா. காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல, என் டென்ஷன் பண்ணாத. ஆக்காட்டு நான் ஏன் உன் டென்ஷன் பண்ணோம்? நீ சொன்ன நான் சாப்பிடணுமா? எல்லாம் உன் இஷ்டப்படி பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொன்னதும் இப்போ தேங்க தான் முறைச்சி பார்க்குறான். அது இங்கே பாரு, ஒழுங்காக வாங்கிடு இல்லை அப்படின்றான். இப்போ வாய்ந்தான் அடிச்சிட கிடிச்சிட போகிறான் அப்படின்ட்டு வாங்கிக்கிறா வாயில். அது இப்போது தேங்காய் பொறுமையாக ஊட்டி விடுறான். இங்கே பாரு
இதெல்லாம் ரொம்ப ஓவரு. அது எனக்கு தெரியும், நீ சாப்பிடு அப்படின்னு தேன் தான் ஊட்டி விடுறான். தேங்க்கு அந்த பழைய ஞாபகம் வயனுக்கு அவன் ஊட்டி விட்டதெல்லாம் ஞாபகம் வருது. அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஆனால் அவன் வெளியே காமிச்சிக்கல. இப்போ வயன் தான் அதை சாப்பிட்டுறா. இப்போது தேங்க அந்த பிளேட்டை கொண்டு போய் வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நேராக வரான். படு. நீ சொன்ன படுன்னு சொன்னேன். இப்போது வயன் தான் தேங் வாய்ஸ் ரைஸ் பண்ணாலே பயப்படுறா. இப்போ பொறுமையாக படுக்கிறா. தேங் வந்து அவன் மேலே ஏறி ஹக் பண்ணி படுத்துக்கிறான். இறங்கு கீழே. எதுக்கு இப்போ என் மேலே ஏறி படுக்கிற? அமைதியாக படுன்னு. எனக்கு பிடிக்கல. அமைதியாக படு அப்படின்றான். இப்போது வயனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஐயோ அப்படின்ட்டு கடுப்பில் படுத்திருக்கா. தேங்தான் வயனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவன் தூங்குறான். அவனுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்குது. ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக இந்த தூக்கத்துக்காக தான் அவன் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு நல்லா தூங்குறான் வயனுக்கு. ஆனால் தூக்கமே வரல. ஆனால் தேங்க ரொம்ப நல்லா தூங்கிட்டுருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவளும் தூங்க ஆரம்பிச்சிடுறா வேறு வழி இல்லாமல். இப்போ மார்னிங் போல தான் வயன் தான் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறா. இப்போதான் தேங்க நல்லா தூங்கிட்டுருக்கான். ஐயோ இவ வேற அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தள்ளி விடுறா பக்கத்தில். அப்பா என்ன வெயிட்டு, உடம்பெல்லாம் வலிக்குது. ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போவோம். இந்த ரூம்லேயே இருக்க கடுப்பாக இருக்குது. இல்லை வேறு எதாவது பண்ணிட போகிறான் அப்படின்ட்டு கொடுக்கணும்னு எழுந்திரிச்சு வேகமாக ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போது வாட்ரப் தான் திறக்கிறா. தலையெடுத்து இதை தான் போட வேண்டியது இருக்குது. போடலனா ஷோ அப்படின்ட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறா. இப்போ பொறுமையாக அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டு நேராக கீழே இருக்க ஹாலுக்கு தான் வரா. அங்கே பார்த்தா தேங்கோட பிஏ தான் டேப் வச்சுட்டு நின்றுருக்கான். மேம் என்ன நீங்கள் எந்திரிச்சு? சாரு என்ன சாரு ஏன் வந்தால் தான் நீங்கள் எல்லா வேலையும் பார்ப்பீங்களா? சும்மா அப்படியே ஓவராக சீனை போடாதீங்க. அவன் பெரிய சிஇஓ, நீங்களாம் அப்படியே இது பண்ணுறதுக்கு என்ன சும்மா ஒரு 2 கம்பெனி வச்சுருக்கானா? அதுவும் அவங்க அப்பா கம்பெனி தானே அப்படின்றா. இப்போது பிஏ தான் என்ன மேம் இப்படி பேசுகிறீங்க? வேறு எப்படி பேசணும்? எப்படி பேசணும்? அவங்க அப்பா சம்பாரிச்சு வச்சுருப்பான், அதை இவன் பார்த்துக்கிறதுல இவருக்கு ஒரு மரியாதை வர கேடா. இதில் சிஇஓன்னு நீங்களாம், இதில் அவனுக்கு நீ பிஏ போங்கிட்ட அப்படின்னு சொல்கிறா. என்ன மேம் இப்படி பேசிட்டீங்க? இப்போது அந்த வீட்டுக்குள்ளே தான் ஒரு பர்சன் வராங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜிமன் தான். ஃபைன், என்ன பேசுகிற அப்படின்ட்டு வரான். வாங்க ஜிமின் சார், நீங்களும் தேங்கோட ஃப்ரெண்டாச்சே, நீங்கள் எத்தனை கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நக்கலாக கேட்குறா. இப்போது தேங்கோட பிஏ தான். ஜிமின் சார் என்ன பேசுகிறாங்க அவங்க? நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். இங்கே பேர் வயன், நீ புரியாமல் பேசிகிட்ருக்க. நான் எல்லாத்தையும் புரிஞ்சு தான் பேசிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. தயவுசெய்து என்னை கொண்டு போய் எங்கள் ஊர்லேயே விட்டுறீங்களா? எனக்கு இரிட்டேட் ஆகுது, அது முக்கியமாக அவனை பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறா. இங்கே பார் வயன், முதல்ல டென்ஷன் ஆகாத. இங்கே எந்த தப்பும் நடக்கலை. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. என்ன கிடையாது? எது கிடையாதுன்னு சொல்கிறீங்க? அவன் அப்படி. இங்கே பாருங்கள் ஜிமன், என்னை பேச வைக்காதீங்க ப்ளீஸ். நான் பேசுகிற மனநிலைமையே கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது. உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரில. என் இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்ல வரா. இப்போ ஒரு வாய்ஸ் தான், மச்சான் அவளுக்கு என்ன சொன்னாலும் புரியாது, நீ சொல்லி ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டுடா அப்படின்ட்டு தேங் தான் மேலேருந்து சொல்கிறான். இப்போ டக்குன்னு ஜிமினை வாயினோம் மேலே தான் பார்க்குறாங்க. தேங் தான் அவன் சொல்லிக்கிட்டே கீழே நடந்து வரான். விட்றா, அவளுக்குலாம் நம்ம சொன்னால் புரியாது, அவளாக புரிஞ்சுப்பா. முதல்ல உங்களுக்கு தான் புரியாது. முதல்ல என்னை எதுக்கு நீ கல்யாணம் பண்ண? அது உன் லைஃப்க்கு தான் வேஸ்ட்டு. என்னைக்கு இருந்தாலும் எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது. நான் இருக்கிறதுலே வெறுக்கிறேன்னா அது ஒன்றை மட்டும்தான் தெரியும். நீ உன் லைஃபையே வேஸ்ட் பண்ணிட்ட என்னை மேரேஜ் பண்ணி. இதே ஒரு நல்ல பொண்ணை பண்ணியிருந்தா இன்றைக்கி உன் லைஃப் நல்லாயிருக்கும். இப்பயும் ஒன்றும் கெட்டு போல. எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜிமன் தான், வைன் என்ன பேசிகிட்ருக்க நீ? விட்றா, அவள் அப்போலேருந்து தான் பேசிகிட்ருக்கா, நீ விட்டுதல. நீ வந்த வேலையை பார்ப்போம். என்னாச்சு? அது கிளைண்ட் மீட்டிங்கு, அது 90% ஓகே ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் ப்ராஜெக்டை. அப்புறம் என்ன, ப்ரொசீட் பண்ண, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேஷுவலாக போகிறான்.
இப்போ ஃபைன் தான் தயாங் அப்படின்னு கத்துறா. என்னம்மா கூப்பிட்டியா என்ன? ஏதாவது வேணுமா? இங்கே பாரு, நான் இங்கே என்ன பேசிகிட்ருக்கேன், அங்கே நீ கம்பெனி பற்றி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாரு, நீ பேசுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அட்லீஸ்ட் நான் கம்பெனி பற்றி பேசினாலும் ஏதாவது வேலை பார்க்கலாம் சரியா? அட்லீஸ்ட் ஒரு டெவலப்மெண்ட்டாச்சும் வரும். உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. எப்போ இருந்தாலும் நீ பேசின கதையை தான் பேசிகிட்டு இருக்க போகிற. அதுக்கு எதுக்கு நான் உன்கிட்ட பேசணும்? அதான் வேறு ஏதாவது புதுசாக பேசுகிறேன், என்னை லவ் பண்ணுறேன், ஹஸ்பண்ட் எப்படி பார்த்துக்கலாம், அடுத்த குழந்தை எப்படி, அப்படிலாம் பேசு. நான் தாராளமாக உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு தேங்க் சொல்கிறான். சரி வைன், டென்ஷன் ஆகாத, நீ போய்ட்டு காஃபி குடி, கூலாயிருவேன் சரியா? மெய்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இப்போது அங்கேருந்து ஒரு பொண்ணு தான் வரா மெய்டோட ட்ரெஸ்ஸில். சார், உங்கள் வைன் மேம் ரொம்ப ஹாட்டாக இருக்காங்க, அது தகுந்த மாதிரி ஒரு கூல் பண்ணுற மாதிரி எதாவது எடுத்துகிட்டு வா, ட்ரிங்க் எடுத்துகிட்டு வா. வைன் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ வைன் முறைச்சி பார்க்குறா. சரி ஓகே, அதிலே 2 போட்டு எடுத்துகிட்டு வந்துடு ஓகேவா அப்படின்னு சொல்கிறான். ஓகே சார் அப்படின்னு அந்த பொண்ணு திருப்பி போகிறா. தியோங், எனக்கு எதுவும் வேண்டாம், முதல்ல அவங்களை ஸ்டாப் பண்ணு, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. தியோங் கேட்கவே இல்லை. இப்போ வைன் தான் வேகமாக போயிட்டு அந்த மெய்டோட கை தான் பிடிக்கிறா. இங்கே பாரு, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மெய்டு தான் பார்க்குறா. பார்த்து தான் அவளுக்கு செம்ம ஷாக்கு. அவள் கண்ணெல்லாம் விரியுது. நீ தியோங் இது அப்படின்றான். நீ நீ சாம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போது அவள் 2 ஸ்டெப் நவுன்னு நிற்கிறா. சார், நான் போய்ட்டு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஏய் ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்ட்டு வைன் பிடிக்கிற கையை. மேம். இப்போது வைன் 2 ஸ்டெப் தள்ளி நிற்கிறா. ஏய் நீ சாம் தானே? தியோங், என்னது ஜிமன், இப்போ சாம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ தேங் தான், அவள் சாம் தான், யார் இல்லைன்னா என் பார்த்தா தெரில. தியோங், என்ன பண்ணி வச்சுருக்கவள? என்ன அப்படி, அது இந்த குளத்தில் என்னடா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போது ஜிமன் தான், வைன் அவங்க அதுக்கெலாம் டிசர்வ் தான். என்ன பேசுகிற ஜிமன், அவள் என்ன பண்ணா? அவள் என்ன பண்ணல அப்படின்னு தேங்க சொல்கிறான். என்ன அவள் என்ன பண்ணலான்னு கேட்குறேன். உனக்கு இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? முதல்ல வெறும் அவன் உன்கிட்ட வீடியோ காமிச்சா, உன் நேரில் வந்து காமிச்சா, அது மட்டும்தானே உனக்கு தெரியும் இல்லை? அப்படி தானே? அன்றைக்கி நான் சொல்ல வந்தது ஒன்றாச்சும் நீ கேட்டியாடி? நீ பாட்டுக்கு வந்த, கத்தனை, நீ பாட்டுக்கு போயிட்ட, என்னை பார்த்தா எப்படி தெரியுது? அவ்வளோதான், நீ என்னை நம்பினல்ல? அப்போ என்ன பேசுகிற? நீ பண்ணதுக்கு அவ்வளோ என்ன? இப்போது ஜிமின் தான், வயன் இங்கே பாரு, உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கோ. சாம், நீயே சொல்லு அப்படின்னு சொன்னதும் இப்போ சாம் தான், அது அது அப்படின்ட்டு சொல்ல வரா. இப்போ தேங்க தான் முறைச்சி பார்க்குறான். இங்கே இன்னொருத்தி, அவளையும் கூப்பிடு அப்படின்றான் தேயாங். இப்போ சாம் தான், சரிங்க சார் அப்படின்ட்டு நேராக கிச்சனுக்குள்ளே தான் போகிறா. போயிட்டு வேறு யாரும் இல்லை, ஜினியை தான் கூட்டிகிட்டு வரா. அவள் பார்க்குறதுக்கு இவளோட இன்னும் மோசமான நிலைமையில் இருக்கா. வயன் தான் பார்க்குறா. இது ஜினி. இப்போது 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. சொல்லுங்கள், நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணீங்க? வயனை எப்படிலாம் ஏமாத்துனீங்க? எல்லாத்தையும் இப்போ ஒன்று ஒன்றா போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். தியோங், என்ன பேசுகிற அப்படின்ட்டு வயன் கேட்குறா. கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? முதல்ல நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கோ. வாயில் என்ன கொல்கிட்டே வச்சுருக்கீங்க, சொல்லுங்கள் அப்படின்னு தேங்க சொன்னதும் 2 பேர் பயந்துக்கிட்டு இப்போ சாம் தான், வைன் அப்படின்னு சொல்கிறா. என்ன அப்படின்னு தேங்க முறைச்சதும், வைன் மேம், அது வந்து அன்றைக்கி நான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாம் தான் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறா. இவங்க என்னென்ன பிளான் பண்ணாங்க, வைன்கிட்ட என்ன காமிச்சாங்க, எல்லாத்தையும் சொல்கிறா. இப்போ தேங்க தான், ஜிமன் அந்த வீடியோங்க ஃபுல் வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ ஜிமன் தான் அதை எடுத்து கொடுக்குறான். வைன் தான் அதை பார்க்குறா. இதுதான் அன்றைக்கி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வைன் தான் அதை பார்க்குறா. ஜினியை பார்க்குறா. அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ தேங்க தான், இப்போயாச்சும் உண்மை என்னன்னு புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒன்றும் துரோகம் பண்ணுறவனும் கிடையாது, நம்பிக்கை அழிக்கிறவனும் கிடையாது, என்னோடய காதல் எனக்கும் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஜிமன் எனக்கு டைம் ஆச்சு,
ஆஃபீஸ்க்கு. நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு மேலே போயிடுறான். இந்த பக்கம் பார்த்தா ஜெனியும் சாமன் தான் நின்றுட்டுருக்காங்க. ஃபைனுக்கு அவ்வளோ கோவம் வருது. சி, நீங்களே பொம்பளைங்களாடி, என்னடி பண்ணி வச்சுருக்கீங்க ஜெனி, எல்லாம் நல்லவன் ஒன்று அப்படின்ட்டு பல்லாரும் ஒன்று கணத்துலேயே ஊங்கி வைக்கிறா. அப்புறம் நீ உனக்கு என்ன கொழுப்பு? உனக்குலாம் வெக்கமா இல்லை? நீ என்னை பற்றி பேசுகிறியா? ஏன் ஸ்டேட்டஸ் பற்றி பேசுகிறியா அப்படின்ட்டு சாமோட கணத்துலாம் சப்பு சப்புன்னு அடிக்கிறா. பிச்சிருவேன். உன் வாயில் அதை மட்டும் சொல்லாத. 2 பேரும் பச்சை துரோகிங்க. ஏடி, நான் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் கேட்டேனா இல்லையாடி அப்படின்ட்டு ஜெனியை பார்த்து தான் கேட்குறா. ஜெனி பயந்து நின்றுட்டுருக்கா. கேட்டல லவ் பண்ணுறியா என்னன்ட்டு, அன்னைக்கு பண்ணுன்ட்டு இப்படி பின்னாடி வந்து கேவலமாக உனக்கெல்லாம் இது பத்தாதுரி, இதை விட நீ மோசமாக அனுபவிக்கணும் நீ எல்லாம் உன்னை அப்படின்ட்டு ஜெனி அடிக்கிறா, சாமி அடிக்கிறா. யோசிக்கவே இல்லை. இதெல்லாம் மேலேருந்து திங்க பார்த்துட்ருக்கான். அவன் கண்ணெல்லாம் கலங்குது. இப்பயாச்சும் புரிஞ்சு அவளுக்கு அப்படின்ட்டு அவன் உள்ளே போயிடுறான். இந்த பக்கம் ஜிமின் தான், வைன் வைன் விடுங்கண்ணா, என்ன பண்ணி எப்படி இப்படி தயோ, அவனை நான் என்னென்னலாம் பேசினேன். அவனை விட்டுட்டு 5 வருஷம் அவன் என்ன ஆயிப்பான் அவன் அப்படின்ட்டு அவள் அழறா. இங்கே பாரு, உன் லைஃப்பில் திரும்பி தயவங்க வந்திருக்கான். நீ இப்போ விட்டுறாத. உனக்கு தான் புரிஞ்சிருச்சுல்ல இவளுங்க தான் தப்பு பண்ணாளுங்கன்ட்டு. அதனால தான் தேவங்க வந்து இவளுங்களை இந்த நிலைமையை வச்சுருக்கான். இவளுங்களாம் இது டிசர்வ் தான். இதை விட இன்னும் கஷ்டப்படுவாளுங்க. நீ இவளுங்களை பற்றி எதுக்கு நினைக்கிற? நீ உன் தேவங்க பற்றி மட்டும் என்ன அப்படின்னு சொல்கிறான். இப்போது மேலே தேங்க தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இறங்கி வரான். ஜிமன், டைம் ஆச்சு பார்க்கலாம். இப்போ வைன் தான் பார்க்குறா. தேவங்க வந்து வைனை பார்க்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு போகிறான். இப்போது ஜிமனோ, சரி வைன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். வைனுக்கு ஒரு மாதிரி இருக்குது தேவங்க இப்படி போகிறத பார்த்துட்டு. இப்போ சாமி ஜெனியும் பார்த்துட்டு, சி என் கண்ணு நிற்காதீங்க போயிருங்க அப்படின்னு சொல்கிறா கோவத்தில். அவங்க 2 பேரும் போகிறாங்க. வைனுக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது. நேராக அவன் ரூமுக்கு வந்துட்டு கதவை சாத்திட்டு பெட்டில் உட்காந்து அழுறா. அவனை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன். நான் ஏன் புரிஞ்சுக்கல? நான் ஏன் அவனை நம்பலை? அவன் எவ்வளோ வலிச்சிருக்கான் அவனுக்கு. அவன் எதுவுமே பண்ணலை. அவன் என்னை உண்மையாக லவ் பண்ணான். நான் போய் அவனை இல்லை என் தப்பு தான் அவனை நான் புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்ட்டு அவளே அடிச்சுக்கிறா. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அவளால் முடியல. இதெல்லாம் தேவம் வந்து அவன் மொபைலில் பார்த்து தான் இருக்கான். அவன் கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ டக்குன்னு தொடச்சிக்கிறான். ஜிமன் தான், டே வயன்கிட்ட போய் பேசுகிறா. அவன் நீ பேசுவன் தான். கொஞ்சம் அமைதியாக இருக்க ஜிமன். இப்போ நான் போய் பேசினா அவள் என் மேலே தப்பு இல்லை, திருப்பி என்னை காதலிப்பா. ஆனால் அந்த நம்பிக்கை திரும்பி வருமா சொல்லு? நான் அப்படி ஒரு தப்பானவன் இல்லைன்ட்டு அவள் திருப்பி என்றைக்கும் நினைக்க மாட்டேன்னு நான் எப்படி நம்புறது? கொஞ்ச நாள் அப்படியே இருக்கட்டும். அவளுக்கு என்றைக்கு என் மேலே அந்த நம்பிக்கை வருதோ அன்றைக்கி என்கிட்ட வந்து பேசிட்டோம். அன்றைக்கி அவளை நான் ஏற்றுக்கிறேன். அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். ஜிமினுக்கு அது புரியுது. இப்போது அப்படி தான் டேஸும் ஸ்கிப் ஆகுது. கிட்டத்தட்ட 1 வீக் ஆச்சு. தியோங் வந்து வயன்கிட்ட சரியாக பேசுகிறதே இல்லை. வருவான், தங்குவான், அவன் பாட்டு கிளம்பி ஆஃபீஸ் போயிடுவான். வயனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். தியோங் ஒரு வார்த்தையும் பேசாதனால. இப்போது ஒரு நாள் தான் தியோங் மார்னிங் கிளம்பிட்டு இருக்கான். வயன் வந்து, தியோங் என்னது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு டைம் இல்லை, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு. ப்ளீஸ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வெளியில் போகலாமா? என்ன பேசணும் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் உங்கள் ஒர்க் முடிச்சுட்டு ஈவினிங் வாங்க, பீச்சுக்கு போகலாம், அங்கே போய் பேசலாம். நீங்கள் பார்வாயன், எனக்கு டைம்லாம் இல்லை, ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறா. அவள் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. சரி அப்படின்னு டைம் தான் அங்கேருந்து போகிறான். எனக்கு தெரியும் நீ இதை தான் பேச நினைக்கிறேன்னு அப்படின்ட்டு அவன் போயிடுறான் நேராக ஆஃபீஸ்க்கு. ஈவினிங் போல் வயந்து ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்கா. தேங் வரான். வா போகலாம். இப்போ வயன் வந்து
காரில் தான் ஏறுறா. இப்போ தேங்க தான் டிரைவரை பார்த்து இறங்க. ஓகே சார். அவரும் இறங்கிட்டு கீ கொடுக்குறாரு. தேங்க தான் கார் எடுக்கிறான். வைன் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காடுறா. சீட் பெல்ட் போடு. வைனும் எடுத்து போடுறா. இப்போ தேங்க காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பீச்சுக்கு தான் விடுறான். இப்போது பீச்சுக்கு வந்ததுக்கப்புறம் தேங்க கார் ஆஃப் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான். வைனுக்கு வெயிட் பண்ணவே இல்லை. வைன் வந்து குடுக்குன்னு பின்னாடி ஓடி வரா. இப்போ தேங்க போயிட்டு பொறுமையாக அங்கே உட்காடுறான். வைன் வந்து பக்கத்தில் உட்காடுறா. தேங்க எதுவுமே பேசல. வைனும் எதுவும் பேசல. கிட்டத்தட்ட ஒரு 10 minutes அப்படி தான் ரொம்ப அமைதியாக 2 பேர் கடலை பார்த்துட்ருக்காங்க. வைன் வந்து தேங்க திரும்பி பார்க்குறா. இப்போது தேங்க வந்து பொறுமையாக வைனை பார்க்குறான். என்ன பேசணும்னு சொன்ன சொல்லு. என்ன டிவோர்ஸ் வேணுமா? தேங்க நான் பண்ணது தப்பு தான். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிற? மன்னிப்பு கேட்க போறியா? சரி, உன்னை நான் மன்னிச்சிட்டேன். இதுக்கு தான் வர சொன்னியா? அவ்வளோதானா? வேறு எதா இருக்கா? தேங்க என்ன இப்படி பேசுகிற? பின்ன என்ன பேசணும்? தப்பு நடந்துருச்சு தான். அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? உன் தப்பை நீ ரிக்ரெட் பண்ணிட்டியா? அது சொல்லு. உன் மன்னிப்பை நான் ஏற்றுக்கிறேன். இல்லை தேங்க, உன்னை நம்பாமல் போனது தப்பு தான். இனிமேட்டு நான் தப்பு பண்ண மாட்டேன். உன்னை நான் நம்புகிறேன். யார் என்ன சொன்னாலும் என் தேங்க நல்லவன் நான் இருந்திருக்கணும். நான் யோசிச்சிருக்கணும். தப்பு தான், எனக்கு புரியுது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நீல் டவுன் பண்ணி தேங்க முன்னாடி உட்கார்றா. தேங்க கண்ணெல்லாம் கலங்குது. என்னை மன்னிச்சிரு தேங்க, சீரியஸாக நான் நான் பண்ணது தப்பு தான். யார் பேசுகிறதும் நான் கேட்டிருக்கக்கூடாது. என் தேங்க நான் நம்பியிருக்கணும். நான் நான் பண்ணது தப்பு தான். இனிமேட்டு சத்தியமாக அந்த தப்பு பண்ண மாட்டேன். ப்ளீஸ், இனிமேட்டு அந்த கடவுளே இறங்கி வந்து சொன்னாலும் சத்தியமாக உன் மேலே சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்ட்டு அவள் தலையில் கை வச்சு சொல்கிறா. தேங்கோட கண்ணெல்லாம் கலங்குது. இப்போது வயனோட கையை தான் எடுத்து தேங்காய் அவன் தலைமையில் வைக்கிறான். இப்போ சத்தியம் பண்ணி சொல்லு. சத்தியமா நான் யார் சொல்கிறான்னு நம்ப மாட்டேன். ஏன் தேவம் நல்லவன் தான் அப்படின்னு சொல்கிறா. தேவம் வந்து டைட்டாக வேணா ஹக் பண்ணுறான். தேவம் ஏண்டி ஏண்டி என்னை இப்படி படுத்தின? ஏண்டி விட்டுட்டு போனேன்? என்னால் முடியல தெரியுமா? 5 வருஷம் நரங்க மாதிரி இருந்தது தெரியும். என்ன ஒரு நிமிஷம் கூட நம்பலல்ல. இல்லை தேவம் மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். என் தேவங்க எனக்கு மட்டும்தான். இதுக்கப்புறம் என் தேவங்க நான் விட மாட்டேன். அவள் மூச்சுக்கு ஒரு வார்த்தையும் என் தேவங்க சொல்கிறத தேவங்க ஒரு மாதிரி இப்போ தான் அவனுக்கு ஒரு சந்தோஷமே வருது. என்ன சொன்ன? என் தேவங்க தான் கிஸ் பண்ணுறான். தேவம் நான் என்றைக்குமே உன் தேவங்க தான். என்றைக்கும் மாற மாட்டேன். அதே மாதிரி என்றைக்கும் நீ என் ஒயின் தான். இது யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறான். அவள் கண் கலங்கிட்டே தலையாட்டுறா. ஐ லவ் யூ டி, லவ் யூ தோ அப்படின்னு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. தேங்கும் வயன் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஹக்கு வயனும் அவளை ஹக் பண்ணுறா. அவனுக்கு அந்த ஹக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மாதிரி இப்போ தான் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்த மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். வயனுக்கும் அப்படி தான். அவள் ரொம்ப நாளாக மிஸ் பண்ண ஒரு விஷயத்த அவளுக்கு திருப்பி கிடச்சிருக்கு. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் ரொம்ப ஹாப்பினஸில் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க. இப்படி தான் அங்கே டைமும் போகுது. இப்போது ஆஃப்டர் ஒரு 3 hours கழித்து பார்த்தா தான் வேற எங்கேயும் இல்லை, தேவோட பெட்ரூமில் தான். பொறுமையாக எவ்வளோ வெயிட் பண்ண வச்சுருக்க? 5 வருஷம் டி. 5 வருஷம் தெரியுமா? அதுக்கு பொறுமையாக பண்ண வலிக்குது. வலிக்கட்டும், கஷ்டப்பட வச்சல. நான்லாம் இது எப்படி பண்ணோம், இப்படியெல்லாம் நினச்சி வச்சேன் தெரியுமாடி? இந்த 5 வருஷம் உன் கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் 5 வருஷம் குழந்தைங்க பெற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சேன்டி. ஆனால் நீ சரி விடு, அதை முடிஞ்சிருச்சுல்ல. பொறுமையாக பண்ண வலிக்குது. தாங்கிக்கடி. புருஷன் வலியை தாங்கிக்காம என்ன? உனக்கு வந்தால் தெரியும் இந்த வலி அப்படின்னு வைன் சொல்கிறா.
உனக்கு வாய் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். புருஷனை கூட மதிக்க மாட்டேங்கிற. ஆ, நீ பொண்டாட்டி மதிக்கிறியாடா? இப்படி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அவங்கவுங்க ஹாப்பி டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வாய்ந்தான் என்னடா நாளைக்கெலாம் இல்லையா என்ன மொத்தமாக சேர்த்து இன்றைக்கே பண்ணிடுவோம் போல. வலிக்குதுடா, காலெல்லாம் வலிக்குது. 5 வருஷம் வெயிட் பண்ண வச்சல, அனுபவிடி. பாவம் இல்லை. பாவமா? நீ பாவமாடி? என்ன பேச்சு பேசுன? அதுக்கெல்லாம் செய்ய வேணாம். அது அமைதியாடி அப்படின்னு சொல்லிட்டு தேங்தான் வாயினை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். இப்போ வாய்ந்தான் இரு, எனக்கு உதட்டெலாம் வலிக்குது. இப்போ என்ன அடுத்த 5 வருஷத்துக்கு இதுதானா? யார் சொன்னா? அதெல்லாம் கிடையாது அப்படின்னு தேங்க சொல்கிறான். பின்ன நீ தானே சொன்ன ஃபஸ்ட்டு 5 வருஷம் நம்ம ஜாலியாக இருக்கலாம், அடுத்த 5 வருஷம் தான் குழந்தைன்னு. 5 வருஷம் ஜாலியெலாம் முடிஞ்சு போச்சு. என்ன அடுத்து குழந்தை பெற்றுக்கணும். 5 வருஷத்துக்கு ஒரு குழந்தை. பிளானில் எந்த சேஞ்சஸும் இல்லை. என்ன இந்த 5 வருஷத்தை நம்ம 5 வருஷம் குழந்தை பெற்றதுக்கப்புறம் வேணா அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம். என்ன சொல்கிற? சி, அப்போல்லாம் வயசே ஆயிரும்டா. ஏய் என்னடி சீன்ற? அப்போல்லாம் 30 தான் ஆகும். உனதான் 50 ஆனாலே விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்கிறான். என்ன டைம் பேசுகிற? ஆமாம், எனக்கு தான் உன் மேலே அவ்வளோ லவ் இருக்கே. வயசானா கூட விட மாட்டேன். என்ன இப்போ விட அப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அவ்வளோதான். சி என்ன பேசுகிற? பொறுக்கி இதெல்லாம் பண்ணுறப்ப தெரியும்டி. ஐயோ வாயை மூடுறான் அப்படின்னு சொல்கிறான். சரி அதை பற்றி யோசிச்சு இப்போ டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம், வா 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 அப்படின்ட்டு டைம் தான் திரும்பி கிஸ் பண்ணுறான். விட்றா, அதெல்லாம் முடியாதுடி அப்படின்ட்டு 2 பேரும் அவங்க டைமை ரொம்ப அழகாக ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அவங்க லைஃப்பை அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டோரியை நம்ம இங்கேயே எண்டிங் பண்ணுறோம். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. முக்கியமாக லைக் பண்ணுங்கடா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.